இப்ப ஆல்ரெடி சிஎஸ்எஸ் நீங்க படிச்சிருப்பீங்க. சில ஆட்கள் படிச்சிருக்கலாம். இருந்தாலும் நீங்க சிஎஸ்எஸ் தெரிஞ்சிருக்கிற ஆட்கள் நீங்க சிஎஸ்எஸ் என்ன சரி பேசுவோமே. பேசுங்க. எந்த சைட்லயும் ஒரு 2 வே கம்யூனிகேஷன் இருந்தா தான் அந்த கம்யூனிகேஷன் பெஸ்ட்டா இருக்கும். நான் மட்டும் பேசிக் கொண்டு இருந்தேன்னா அவ்வளவுதான் போரா இருக்க போகுது. என்ன சிஎஸ்எஸ்ன்னா? ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. சும்மா அந்த கண்டென்ட் ஷேர் பண்ணலாம். கஷ்டமா? ஓகே. ரைட். இப்ப சிஎஸ்எஸ்ங்கிற பார்ட்ல நான் மூவ் ஆவோம். சிஎஸ்எஸ்ன்னா அவ்வளோ டீப்பான கன்டென்ட் ஒண்ணும் இல்ல. நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ற மெயின் பர்ப்பஸ்ல நான் பேசுறேன். இருந்தாலும் அந்த சிஎஸ்எஸ்ங்கிற வந்து நம்ம கேஸ்கேடுன்னு சொல்லுவோம். கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட்ன்னு சொல்லுவோம். இல்லாட்டி கஸ்காடிங் ஸ்டைல் ஷீட்ன்னு சொல்லி நிறைய பேர் நிறைய நேம்ல வந்து சொல்லுவாங்க. பெரும்பாலும் கேஸ்கேடுன்னு தான் சொல்லுவோம். கேஸ்கேட் ஸ்டைல் ஷீட். இல்லாட்டி கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட்ன்னு சொல்லுவோம். இப்ப இந்த இடத்துல இந்த பாத்தீங்கன்னா விளங்கும். இந்த ஒவ்வொரு ஸ்டார்டிங் லெட்டர் இருக்கு தானே. இந்த இந்த கஸ்கேட்ல வந்து சி, அதே மாதிரி ஸ்டைல்ல எஸ், ஸ்ட்ரீட்ல எஸ், அந்த சிஎஸ்எஸ் அந்த வேர்டை வச்சு தான் என்ன செய்றாங்க, அந்த கஸ்காடிங் ஸ்டைல் ஷீட்ங்கிற அந்த நேமை வந்து கிரியேட் பண்ணி ஷார்ட்டா வந்து சிஎஸ்எஸ் சொல்றோம். இப்ப இந்த சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ற பர்பஸ் என்னன்னா, இப்ப நான் ஆல்ரெடி காட்டுறேன் பாருங்க. HTML சிஎஸ்எஸ் அடிச்சேன்னா உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் கிளியரா காட்டப்படும். ஒரு இமேஜோட நம்ம எடுத்து பார்ப்போம். இதுல பாருங்க உங்களுக்கு அந்த ஸ்பெஷலா அந்த கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இதுல பாத்தீங்கன்னா விளங்கும். ஒரு கண்டென்ட் காட்டிக்கிறாங்கன்னு. இப்ப நம்ம சிஎஸ்எஸ் யூஸ் பண்ற மெயின் பர்பஸ் என்னன்னு சொல்லி நான் சும்மா ஜஸ்ட் சின்ன ஒரு இன்ட்ரோடக்ஷனோட நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த இடத்துல சிஎஸ்எஸ் என்னன்னா, இப்ப நீங்க ஆல்ரெடி படிச்சிருப்பீங்க HTML வந்து ஒரு வெப் பேஜ்ல ஒரு பேசிக்கான லே அவுட்டை கிரியேட் பண்ணும். லே அவுட் கிரியேட் பண்ண போக்குல அது உண்மையில வந்து அது என்ன ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்றேங்கிறது தான் HTML வந்து ஃபோக்கஸ் பண்ணும். ஸ்ட்ரக்சர் ஒன்று கிரியேட் பண்ணி முடிச்சிட்டோம்னு சொன்னா அந்த ஸ்ட்ரக்சர்ல நமக்கு தேவையான அடிஷனல் மாடிஃபிகேஷனை வந்து நம்ம எப்படி செஞ்சு கொள்வோம் என்கிறத டிசைட் பண்ற ஒருத்தர் தான் என்னன்னு கேட்டா சிஎஸ்எஸ் இருப்பாங்க. இப்ப இந்த இடத்துல HTML நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா விளங்கும். ஒரு ஸ்கெலிட்டன் பார்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அதாவது ஒரு ஆள்ற வன்கூட்டு தொகுதி மாதிரி இருக்கு இல்லையா, ஒரு 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 அந்த எலும்பு அந்த பார்ட்ல வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அதே மாதிரி அடுத்த சைடு பார்க்க போகல அந்த HTML பிளஸ் சிஎஸ்எஸ் ஒரு கண்டென்ட் டிஸ்ப்ளே பண்ணப்படுது. அவர் ஸ்கெலிட்டன் பார்ட்டோட அவருக்கு வந்து என்ன செய்யுது, ஸ்கின் வந்து ஆட் பண்ணிருக்கு. அதே மாதிரி இப்ப அவருக்கு வந்து ஒரு ஷேட் போட்டுக்கிறாங்க, ட்ரௌசர்ஸ் இருக்கு. அதே மாதிரி டை போட்டுக்கிறாங்க. இப்ப தலையெல்லாம் முடியெல்லாம் வச்ச மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இந்த இடத்துல இண்டிகேட் பண்ணி காட்டப்படுது. இப்ப இந்த இடத்துல ஆல்ரெடி இருக்கிற அந்த ஸ்ட்ரக்சரோட சில அடிஷனல் மாடிஃபிகேஷன் வந்து செய்யறோம். அது ஜஸ்ட் ஒரு வியூ பார்ட்டுக்கு மட்டும்தான். இப்ப நாம பார்க்க போகல அந்த கண்டென்ட் வந்து இருக்கிற அந்த லேஅவுட்ல இருந்து பார்க்க போகல அந்த கண்டென்ட் வந்து பெஸ்டான லுக் கொண்டு தராது. அந்த கண்டென்ட் வந்து நம்ம என்ன செய்யறோம், இன்னும் சில விஷயங்களும் மாடிஃபிகேஷன் செய்யும். இப்போ உதாரணத்துக்கு ஹியூமன் பாடியா இருந்தா அவரு டைரக்டா சும்மா நேரா பார்க்க போகல அவர் இருக்கிறத விட அவர் ட்ரெஸ் பண்ணிட்டு அவர் வந்து ஒரு வித்தியாசமான முடியெல்லாம் வாழ்ந்துட்டு அவர் வந்து என்ன செய்யறாரு, சில காஸ்டியூமை யூஸ் பண்ணிட்டு அவர் டிஸ்ப்ளே பண்ண போகல அந்த இடத்துல அவரோட வியூ வந்து என்ன செய்ய மாட்டா, அந்த மத்தாக்களோட பார்வைக்கு அந்த இடத்துல அவரோட வியூ கொஞ்சம் வித்தியாசமா இருக்க போகுது. அந்த இடத்துல அவர் எந்த அளவுக்கு அவரை வந்து சேஞ்ச் பண்றாரோ அந்த இடத்துல அந்த அளவுக்கு மத்தாக்களோட அந்த அட்ராக்ஷன் வந்து என்ன செய்யும் அந்த குறிப்பிட்ட கண்டென்ட்ல இருக்கும். அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் அந்த வெப்சைட்ல நாம என்ன செய்ய மாட்டோம், ஸ்கெலிட்டன் பார்ட் ஸ்ட்ரக்சரை மட்டும் பேஸ் பண்ணி நம்ம டிஸ்ப்ளே பண்ண மாட்டோம். அதை விட நம்ம என்ன செய்யணும், சில விஷயங்களை அடிஷனலா வந்து செஞ்சு கொண்டு போவோம். அப்படி சில விஷயங்களை அடிஷனல் செஞ்சு கொண்டு போகல அட் பண்ணக்கூடிய சில விஷயங்களை நம்ம சொல்லுவோம் சிஎஸ்எஸ். இப்ப இந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதால ஆல்ரெடி இருக்கிற கண்டென்ட்ல சில டிசைன்ஸை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கொள்வோம். அது கலர் வைஸாவும் இருக்கலாம், இல்லாட்டி சில எஃபெக்டாவும் இருக்கலாம், இல்லாட்டி சில சேஞ்ச் இருக்கும். இப்ப எஃபெக்ட்ஸ் வந்து சொல்லுவோம், அதாவது ஹூவர் எஃபெக்ட்ஸ் இருக்கும். நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். எல்லாத்தையும் லேட் ஆகி பார்ப்போம். எப்படியான சில விஷயங்கள் அங்க இருந்து மேல இருந்து கீழே ஓடுறதோ அப்படி எப்படின்னு சின்ன சின்ன எஃபெக்ட்ஸ் இருக்கு. அப்படியான விஷயங்கள்லாம் வரலாம். எப்படியும் நான் இருக்கலாம். ஆனா பேசிக்கா நீங்க HTML செய்ய போற கண்டென்ட் வந்து சிஎஸ்எஸ் வச்சுக்கொண்டு தான் என்ன செய்யலாம், சில அடிஷனல் மாடிஃபிகேஷன் வந்து செஞ்சு கொள்ள இயலும். எல்லாத்தையும் HTML பேஸ் பண்ணி மட்டும் செஞ்சு கொள்ள இயலாம். அதோட சில மாடிஃபிகேஷன் செய்யறதுக்காக தான் நம்ம என்ன செய்யறோம், சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இப்ப சிஎஸ்எஸ்ல இதுல பாத்தீங்கன்னா இன்னொரு கண்டென்ட் வந்து டிஸ்ப்ளே பண்ணப்படுது. இப்ப HTML5ங்கிற வெர்ஷன் யூஸ் பண்ணி நம்ம HTML5 பத்தி படிக்கிற மாதிரி சிஎஸ்எஸ் வெர்ஷன் வந்து நம்ம CSS3 கண்டென்ட் நம்ம என்ன செய்ய போறோம், நம்ம சப்ஜெக்ட்டுக்காக யூஸ் பண்ண போறோம். நீங்க வந்து ஆல்ரெடி இப்ப உங்களுக்கு இந்த கோர்ஸ் வைஸா ஆல்ரெடி இந்த மேரேஜ் அகாடமி உங்களுக்கு சில ப்ரொமோஷன் செஞ்சிருப்பாங்க இல்லையா, அட்வர்டைஸ்மெண்ட் பர்பஸ்க்காக வேண்டி. அப்படி செய்ய போகல உங்களை நீங்க பாத்துருப்பீங்க அந்த லொகோ வந்து பெரும்பாலும் இப்ப இருக்கிற கண்டென்ட்ல டார்கெட் பண்ணி காட்டுவாங்க. இப்ப HTML5 சொன்னா இப்ப அந்த 5 லோகோ வந்து போட்டு காட்டப்படும். என்னன்னா இப்ப கடைசியா இருக்கிற வெர்ஷன். அதே மாதிரி CSS3 இப்ப நம்ம கடைசியா இருக்கிற CSS3 வெர்ஷன் தான் நம்ம செய்யறோம். CSS3 இண்டிகேட் பண்ணி காட்டப்படுது. இப்ப இந்த சில விஷயங்களை வந்து நம்ம என்ன செய்யறோம் வேண்டாம், இதை நம்ம யூஸ் பண்றோம்.
இப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம். இப்ப அந்த சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதால சில மாடிஃபிகேஷன் வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப இதுல சில அடிஷனல் விஷயங்கள் காட்டுப்படுது. கண்டென்ட் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அதே மாதிரி அடுத்த சைட்ல வந்து டிசைன் அண்ட் டிஸ்பிளேன்னு சொல்லி காட்டுப்படுது. இது ரெண்டுமே ஜாயின் பண்ணி காட்டுறதால கம்ப்ளீட் வெப் பேஜ் இன்டர்ஃபேஸ்ன்னு சொல்லி என்ன செய்யுது உங்களுக்கு செப்பரேட்டா காட்டுப்படுது. இந்த இடத்துல அந்த சிஎஸ்எஸ் எக்ஸ்டெண்டட் ஃபார்ம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுப்படுது. பாருங்க கேஸ்கேடிங் ஸ்டைல் சீரிஸ் சொல்லி காட்டுப்படுது. இப்ப இதை விட உங்களுக்கு எடிஷனலா சில விஷயங்கள் தேவைப்படாதுன்னு நினைக்கிறேன். இப்ப உங்களுக்கு எடிஷனலா இன்னும் சில விஷயங்கள் தேவைப்படும்னு சொன்னா இதுல போட்டிக்கிறாங்க. உங்களுக்கு ஸ்கிரீன்ல கிளியரா விளங்குதா எனக்கு தெரியல. இதை பார்த்தீங்கன்னா விளங்கும். இப்ப HTML என்ன, CSS என்ன, ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன சரி பார்ப்போம். இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் உங்களுக்கு தேவைப்பட நம்ம லேட்டா நான் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் ஜாவா ஸ்கிரிப்ட் என்ன இது. இப்ப ஜாவா ஸ்கிரிப்ட் இப்ப வேணும்னு நான் நார்மலா சொல்றேன். இல்ல தேவையில்ல, நம்ம அந்த டைம்ல அதை பார்ப்போம் சரிங்களா. ரைட். இப்ப சிஎஸ்எஸ்க்குள்ள டைரக்டா நம்ம உள்ளுக்கு வருவோம். இப்ப சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் கிடைக்கும்னு சொன்னா உங்களுக்கு பெஸ்டான ஒரு லுக் கொண்டு அந்த வெப்சைட்ல என்ன செய்யும் உங்களுக்கு கிடைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இன்னொரு விஷயம் என்னச்சுன்னா இப்ப HTML வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். மார்க்அப்னு சொன்னா ஒண்ணுமே இல்ல, ஒரு டாக்குமெண்ட்ல சில விஷயங்கள் எப்படி அதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ங்கிற கண்டென்ட் ஸ்பெசிபிக் பண்ணி நம்ம என்ன செய்யணும், சில டெக் மூலமா காட்டுவோம். அந்த டெக்கால காட்டுறதால நம்ம சொல்லுவோம் அது மார்க்அப் லாங்குவேஜ்னு சொல்றோம். இப்ப HTML ஒரு மார்க்அப் லாங்குவேஜ்ங்கிற மாதிரி தான். இப்ப இந்த இடத்துல அந்த HTML வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள நம்ம கொண்டு வர மாட்டோம் இல்லையா. அதே மாதிரி தான் CSS-ஐயும் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜுக்குள்ள நம்ம கொண்டு வர மாட்டோம். ஏனென்றா ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன், லாஜிக்கலா சில விஷயங்களை நம்ம என்ன செய்ய மாட்டோம். சில பெர்ஃபார்ம் இப்ப உதாரணத்துக்கு இப்ப அரித்மெட்டிக்கல் பெர்ஃபார்ம் நம்ம என்ன செய்ய மாட்டோம்னா HTML-யோ CSS யூஸ் பண்ணி நம்ம செய்ய மாட்டோம். அதால இந்த CSS வந்து நம்ம செய்யலாம் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் நம்ம சொல்ல மாட்டோம். ஜஸ்ட் ஒரு டிசைன் பர்பஸ்க்காக யூஸ் பண்ண ஒரு லாங்குவேஜா இருக்கும் சரிங்களா. ரைட். இதால நீங்க நிறைய எஃபெக்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம், நிறைய லேஅவுட் வந்து கிரியேட் பண்ணிடலாம், இப்படி நிறைய விஷயங்களை கிரியேட் பண்ணி காட்டிடலாம். இப்ப அடுத்த விஷயம் என்னன்னா இப்ப நீங்க CSS யூஸ் பண்றதால சில அடிஷனலா உங்களுக்கு சாஃப்ட்வேர்ஸ் தேவைப்படுமான்னு கேட்டா அடிஷனலா ஒன்றும் தேவைப்படாது. ஆல்ரெடி நாம யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற இந்த ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கிற இந்த VS கோட் மட்டும் போதும். அதோட நம்ம CSS3க்கு சப்போர்ட்டிவா இருக்கக்கூடிய ஒரு ப்ரௌசர் நம்ம யூஸ் பண்ணோம். இதான் ப்ரௌசர் இல்லையா. இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ண பர்பஸ் என்னன்னு கேட்டா நம்ம கிரியேட் பண்ற HTML கோடிங் எல்லாத்தையும் வந்து நம்ம சர்வ் பண்ணிட்டு டிஸ்பிளே பண்ணி ஒரு வெப் பேஜ் வியூ வந்து அதை லுக் எடுத்து பாத்துக்கிறது கட்டாயம் ஒரு ப்ரௌசர் ரிவ்யூவால தான் நம்ம என்ன செய்யணும் அதில் அவுட்புட்டை பார்க்க இயலும். அந்த அவுட்புட் பண்ணி ஒரு கண்டென்ட் டிஸ்பிளே பண்ணி பாக்குறதுக்காக தான் நம்ம ப்ரௌசர் யூஸ் பண்றோம். நீங்க வந்து என்ன செய்யலாம், இப்ப CSS சப்போர்ட் யூஸ் பண்ணி விண்டோஸை பொறுத்த வரைக்கும் நீங்க என்ன செய்யலாம், கூகுள் குரோம் யூஸ் பண்ணலாம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ் இல்லாட்டி நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுமா தெரியல, நெட்ஸ்கேப் நேவிகேட்டர்னு சொல்லி ஒரு ப்ரௌசர் இருக்கு. இதெல்லாம் வந்து ரொம்ப முதல் வந்து ப்ரௌசர்ஸ். இப்போ வந்து கூடுதலா அதுல யூசேஜ் வந்து குறைஞ்சிட்டு உங்களுக்கு தேவையான நீங்க நிறைய ப்ரௌசர்ஸ் இருக்கு, நீங்க அதை யூஸ் பண்ணலாம். அடுத்தது மேக் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் நீங்க வச்சிருக்கீங்கன்னு சொன்னா நீங்க சஃபாரி அப்படி ஏதாச்சும் நீங்க உங்களுக்கு இண்டிவிஜுவலா தேவைப்படுற அந்த ப்ரௌசர்ஸ் வந்து யூஸ் பண்ணி நீங்க அவுட்புட்ல பார்க்கலாம். இப்போ அடுத்து நீங்க கண்டென்ட் கோடிங் வந்து டைப் பண்ணி காட்டுறதுக்கு இந்த VS கோட் வந்து போதும். அப்படி இல்லாட்டி நீங்க அடிஷனலா வேற என்னையாச்சும் நீங்க எடிட்டர்ஸ் யூஸ் பண்ற ஒரு ஆளா இருந்தா சப்ளைம் வந்து உங்களுக்கு பெஸ்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். VS கோட் நீங்க யூஸ் பண்ண போகல உங்களுக்கு என்ன நடக்கும்னா அந்த ரெம் வந்து என்ன செய்ய கொஞ்சம் ஹெவியா இருக்கும். இப்ப சில ஆட்களுக்கு வந்து Windows 7 Windows 8 யூஸ் பண்ணிக்கிற ஆட்களுக்கு வந்து என்ன செய்யாதுன்னா அந்த VS கோட் வந்து சப்போர்ட் பண்ணாதுன்னு நினைக்கிறேன். அப்ப அப்படியே ஆட்களும் உங்களோட பிசியை மாடிஃபை பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், சப்ளைம் டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். சப்ளைம் ஆல்ரெடி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் நினைக்கிறேன். அப்படி உங்களுக்கு தேவைன்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம், சப்ளைம் பண்ணி யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு நான் பாருங்க உங்களுக்கு வேணும்னா போட்டு காட்டுறேன் தெரியுங்க. இது வந்து கூடுதலா ஒரு டெக்ஸ்ட் எடிட்டர் வந்து யூஸ் பண்றது தான் HTML எடிட்டர் தான். நீங்க எல்லா வகையான சில கோடிங்ஸ் வந்து டைப் பண்ணி காட்டிடும். இதுல நிறைய எடிட்டர்ஸ் வந்து இருக்கு. நீங்க எல்லாத்தையும் சில கொமனா வந்து CSS யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். ஜஸ்ட் ஒரு இன்ட்ரோடக்ஷன் அடிஷனல் நாலேஜுக்காக தான் சில விஷயங்களை சொல்றேன். உங்களுக்கு தேவைக்கேற்றவை நீங்க யூஸ் பண்ணிக்கணும் சரிங்களா. ரைட். இப்ப HTML ஃபைல கிரியேட் பண்றதுக்காக நான் என்ன செஞ்சோம்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, ஸ்கிரீன்ல இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்ன, இப்போ உங்களுக்கு வந்து ஆல்ரெடி இப்போ ஃபர்ஸ்ட் டைம் நீங்க ஸ்கிரீனை கிரியேட் பண்ண போகல ஓப்பன் பண்ண போகல உங்களுக்கு இந்த வியூ தான் வரும் சரிங்களா. இப்போ இந்த வியூ வர போகல உங்களுக்கு எந்த விதமான கண்டென்ட் இல்லைன்னு சொன்னா இந்த இடத்துல நீங்க எக்ஸ்ப்ளோர் இறங்கத்தை கிளிக் பண்ணுங்க. இப்போ லாஸ்ட் கிளாஸ்லயும் ஒரு ஆள் சொன்னாரு எனக்கு இப்படிதான் இந்த கண்டென்ட் வருது, இதுக்கு அங்கால எதுவுமே கிரியேட் பண்ண இயலாம இருக்குங்கிற ஒரு இஷ்யூன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ இந்த இடத்துல அவருக்கு நான் அதுக்கு சொல்றேன் வந்து என்ன கேட்டேன், இப்போ இதெல்லாம் தவறுதெல்லாம் க்ளோஸ் ஆயினாலும் இந்த மேல இருக்கிற கண்டென்ட் இருக்குல்ல அந்த எக்ஸ்ப்ளோரர் வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களுக்கு சைட்ல ஒரு வியூ உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா. அந்த வியூல போயிட்டு நீங்க ஸ்பெசிஃபிக்கா அவங்க ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற லொகேஷன் உங்களுக்கு தெரியும்னு சொன்னா அந்த லொகேஷனை டார்கெட் பண்ணி இந்த நியூ ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணி கொள்ளையிலும். ஆல்ரெடி நான் என்ன செஞ்சிருக்கேன், HTML B3 ஒரு ஃபோல்டர் டெஸ்க்டாப்ல நான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கேன் சரிங்களா. இந்த இருக்கு அந்த ஃபோல்டர். அந்த ஃபோல்டர் நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். இமேஜஸ் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற கிளாஸஸ் ரிலேட்டட் டாக்குமெண்ட்ஸ் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. தேவையான நீங்க அதை யூஸ் பண்ணி கொள்ளையிலும். இப்போ நான் என்ன செய்யறேன்னா இந்த கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்றதுக்காக வேண்டி இப்போ நான் ஒரு HTML கோடிங் வந்து கிரியேட் பண்ணணும் தானே, அந்த HTML கோடிங் கிரியேட் பண்றதுக்காக வேண்டி நான் என்ன செய்யறேன், இந்த HTML கோட் வந்து ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கு.
இப்ப இந்த இடத்துல உங்களுக்கும் சிஎஸ்எஸ்க்காக வேண்டி சில பேஜ் வந்து கிரியேட் பண்ண வேண்டி தேவைப்படலாம். இப்ப சிஎஸ்எஸ் நீங்க கிரியேட் பண்ண போகல நான் லேட்டாக வருவேன்னா இந்த சிஎஸ்எஸ் அப்ளை பண்ற மெத்தட் வந்து சொல்லுவோம் வந்து 2-3 மெத்தட் இருக்கு. சாரி 3 மெத்தட் இருக்கு. ஒன்று இன்லைன் மெத்தட் இருக்கு, இன்டர்னல் மெத்தட் இருக்கு, அடுத்து எக்ஸ்டர்னல் மெத்தட் இருக்கு. இந்த 3 மெத்தடால தான் நம்ம சிஎஸ்எஸ் ஒரு வெப் பேஜுக்குள்ள இன்சர்ட் பண்ணுவோம். இப்ப நார்மலா வந்து ஒரு ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து இன்ட்ரடக்ஷன் லைட்டா ஒன்று நார்மலா செஞ்சு காட்டுறேன். நான் அந்த பேஜ் கிரியேட் பண்றதுக்கு முதல்ல கோடிங்குள்ள வாரேன்னா சும்மா பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டா இந்த கண்டென்ட் கீழே ஒரு பேராகிராஃப்னு கிரியேட் பண்றேன். சரிங்களா? இந்த பேராகிராஃப் போட்டுட்டு அந்த பேராகிராஃபுக்குள்ள லோரம் டெக்ஸ்ட் வந்து நான் கிரியேட் பண்ணி எடுத்துக்கொள்றேன். இப்ப நான் சர்வ் பண்றேன். நீங்க அவுட்புட்டை பார்க்கையிலும் அவுட்புட்ல நான் சின்னதாக வச்சுக்கொள்றேன். உங்களுக்கு ஈஸியா இருக்கும். ரைட். இப்ப நீங்க அவுட்புட்ல பாத்தீங்கன்னு சொன்னா இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் வந்து பெர்ஃபெக்ட்டா காட்டப்படுது. இப்ப இந்த பேராகிராஃப்ல எனக்கு சில மோடிஃபிகேஷன் எனக்கு தேவைப்படுது. இப்ப இந்த பேராகிராஃபை டார்கெட் பண்ணி நான் என்ன செய்ய போறேன், சில விஷயங்களை மாத்தணும். இப்ப நீங்க அப்படி மாத்தணும்னு சொன்னா என்ன செய்வீங்கன்னா இந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங் டெக்னிக் தானே இதுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி அலைனை வந்து நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு சில விஷயங்களை காட்டுவீங்க. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன்னா இப்ப நான் அலைனை கொடுக்குறேன். சரிங்களா? இப்ப அலைனை கொடுத்துட்டு ஈக்குவல் பண்ணிட்டு இப்ப டபுள் கலெக்ஷன் போட்டு நான் என்ன செய்யறேன் ரைட் அலைன்மென்ட் இப்படிங்கிறத காட்டுறேன். சேவ் பண்ணணும். நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த கண்டென்ட் வந்து ரைட் அலைன்மென்ட் போட்டு காட்டுப்படுது. சரியான அதே மாதிரி இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்றேன். இந்த பேராகிராஃபுக்குள்ள நான் என்ன செய்யறேன் லோரம் டெக்ஸ்ட் வந்து போட்டுக்கொள்றேன். இப்ப இந்த பேராகிராஃபும் எனக்கு என்ன செய்யணும், எனக்கு அலைன்மென்ட் வந்து ரைட் போட்டு காட்டணும். சரிங்களா? அதுக்காக நான் திருப்பி என்ன செய்யறேன் அலைன் ஈக்குவல் ரைட்னு சொல்லி நான் போடுறேன். இப்ப இதுக்குள்ள நான் போடுறதால இப்ப இதுவும் என்ன செய்யுது எனக்கு ரைட் அலைன்மென்ட்ல காட்டப்படுது. இப்ப எனக்கு இப்ப இன்னொரு திருப்பியும் வருது என்ன எனக்கு இன்னொரு பேராகிராஃப் தேவைப்படுது. அதுக்குள்ள லோரம் டெக்ஸ்ட் போடணும். எனக்கு அதுக்குள்ளேயும் என்ன செய்யணும் அந்த பேராகிராஃப் வந்து ரைட் அலைன்மென்ட் வந்து நான் என்ன செய்யணும் அலைன்ல போட்டு காட்டணும். இப்ப எனக்கு செய்ய போகல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இல்லையா? இப்படி 3 தரம் எனக்கு பேராகிராஃப் கிரியேட் பண்ணணும். அந்த 3 தரத்திலயும் எனக்கு பேராகிராஃப் அலைன் வந்து ரைட்னு சொல்லி ஸ்பெசிபிக்கா நான் உள்ளுக்கு போயிட்டு டார்கெட் பண்ணி காட்டுறேன் தானே. இப்படி டார்கெட் பண்ணி ஒவ்வொன்றுக்குள்ளயும் நான் கோடிங் வந்து டைப் பண்றது என்னை பொறுத்த வரைக்கும் அது வந்து ஒரு பெஸ்டான பிராக்டிஸா இருக்காது. சரிங்களா? இப்போ உங்களோட கோடிங் பொறுத்த வரைக்கும் எந்த கண்டென்ட்டுமே எக்காரணம் கொண்டு என்ன செய்யக்கூடாதுன்னா ரிப்பீட் ஆகக்கூடாது. மேக்சிமம் வந்து ப்ரொஃபஷனல் வேல நீங்க ஒரு ப்ரோக்ராமிங் ஒன்று கிரியேட் பண்ணீங்களாம்னு சொன்னா அந்த இடத்துல நீங்க என்ன செய்யணும் உங்களோட கண்டென்ட் கோடிங் ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ணணும். இப்ப நீங்க இதுக்கு இப்ப நீங்க இதுக்கப்புறம் வந்து நீங்க ஏதாச்சும் ஒரு கம்பெனில நீங்க எந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் படிச்சுட்டு ஒரு கம்பெனில போயிட்டு ஒர்க் பண்ணாலும் அந்த ஒர்க் பண்ண போற கம்பெனில உங்களுக்கு தேவையான முதலாவது ஸ்கில் வந்து அந்த இடத்துல செக் பண்ணுவாங்க. என்னன்னு கேட்டா ரொம்ப கம்பல்சரியா செக் பண்ணுவாங்க. உங்களுக்கு வந்து அந்த கோடிங்ல சில விஷயங்களை எந்த அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணீங்கன்னு பார்ப்பாங்க. அதுல முதலாவது விஷயம் உங்களோட கோடிங்ல என்ன சரி ஸ்பெசிபிக்கான பார்ட் ரிப்பீட் ஆகுதாங்கிறத பார்ப்பாங்க. இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க இந்த அலைன்ல நான் என்ன செய்யறேன் இந்த கண்டென்ட் வந்து ரிப்பீட் பண்ணிக்கிறேன். எப்படி இந்த பேராகிராஃப்ல இந்த இடத்துலயும் அலைன் ரைட் கொடுத்திருக்கிறேன், இந்த இடத்துலயும் அலைன் ரைட் கொடுத்திருக்கிறேன். இப்படி என்ன செய்யறேன் இப்படி 3 பேராகிராஃப்லயும் கண்டினியூஸா அலைன் ரைட்டை வந்து கொடுத்திருக்கிறேன். இதெல்லாம் வந்து ஒரு பெஸ்டான ப்ரோக்ராமிங் வேல வந்து ஒரு நல்ல சொல்லலாம். சரிங்களா? இப்ப இந்த இடத்துல எப்பயும் கோடிங் வந்து ரிப்பீட் ஆகிறத அவாய்ட் பண்ணணும். சரிங்களா? இது வந்து ரொம்ப கம்பல்சரியான விஷயம். கட்டாயம் நினைவு வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா? இப்ப இப்படியான விஷயங்களை இப்ப ரிப்பீட் ஆகிற விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக வேண்டித்தான் டிசைனிங் பர்பஸாவா டிசைனிங்ல அந்த டிசைனிங் ரிலேட்டடா இல்ல டிசைனிங் ஓரியன்டா சில விஷயங்களை நீங்க ரிப்பீட் ஆகுதுன்னு சொன்னா அந்த ரிப்பீட் ஆகிற விஷயங்களை அவாய்ட் பண்றதுக்காக வேண்டி தான் என்ன செய்யறோம் சிஎஸ்எஸ் ரொம்ப மெயினா வந்து யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இப்ப சில இடங்கள்ல லொஜிக்கலா நம்ம கோடிங் வந்து லேட்டா அப்ளை பண்ணுவோம். ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் ஜாவா ஸ்கிரிப்ட் லேட்டாவே வரும். அந்த ஜாவா ஸ்கிரிப்ட்ல சில விஷயங்கள் ரிப்பீட் ஆகும். அப்படி ரிப்பீட் ஆயினாலும் நம்ம என்ன செய்யணும் அந்த ரிப்பீட் ஆகிற கோடிங் எல்லாத்தையும் குரூப் ஆகிட்டு அந்த குரூப் ஆகின கண்டென்ட் தான் என்ன செய்யணும் டிஸ்பிளே பண்ணி யூஸ் பண்ண பார்க்கணும். அந்த இடத்துல நிறைய விஷயங்கள் படிப்போம் லொஜிக்கலா அதாவது கால்குலேஷன் அரித்மெட்டிக் வைஸா வந்து நிறைய விஷயங்கள் அப்ளை பண்ணுவோம். அந்த டைம்ல அந்த கண்டென்ட் வந்து நம்ம பார்த்துக்கணும். இப்போதைக்கு நம்ம சிஎஸ்எஸ் பார்ப்போம். இப்ப இந்த சிஎஸ்எஸ்ல இப்படி ரிப்பீட் ஆகி எல்லாமே என்ன செய்யக்கூடாது எனக்கு ரைட் சைட்ல வரக்கூடாது. அதுக்காக வந்து நான் என்ன செய்யறேன்னா பாருங்க இப்ப நான் எல்லா அலைன் ரைட்ங்கிறத வந்து நான் இப்ப எடுத்துக்கொள்றேன். சரிங்களா? இப்ப இப்ப நான் சேவ் பண்ண பாருங்க எனக்கு கோடிங்க இப்ப எல்லாம் வந்து பழைய மாதிரி செஞ்சுட்டு லெஃப்ட் அலைன்மென்ட் கொடுத்து சேஞ்ச் ஆகி ஒரு சைடுக்கு மூவ் ஆயிட்டு இல்லையா? இப்ப நான் இப்ப ஒரு நார்மலா தான் சும்மா காட்டுறேன்னா இப்ப இப்ப இந்த இடத்துல நான் ஸ்டைலுங்கிற டெக் நான் யூஸ் பண்றேன். இந்த ஸ்டைலுங்கிற டெக் வந்து யூஸ் பண்ண பர்பஸ் என்னன்னு கேட்டா ஒண்ணும் இல்ல நான் சிஎஸ்எஸ் அப்ளை பண்றதுக்காக யூஸ் பண்றேன். இப்ப இதுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்னா பாருங்க ஜஸ்ட் ஒரு சிங்கிள் லைன் இல்லையா? இந்த சிங்கிள் லைனுக்குள்ள போயிட்டு நான் என்ன செய்யறேன்னா இப்ப டெக்ஸ்ட் அலைன்ங்கிறத வந்து நான் யூஸ் பண்றேன். டெக்ஸ்ட் அலைன் ஈக்குவல் இப்ப ரைட்ங்கிறத வந்து நான் என்ன செய்யறேன் நான் யூஸ் பண்றேன். RAGST யூஸ் பண்ணிட்டு இப்ப நான் சேவ் பண்ணி வரேன். இப்ப என்ன அவுட்புட் பாருங்க இந்த இடத்துல நான் 3 பேராகிராஃபையும் டார்கெட் பண்ணி ஒரே டைம்ல நான் என்ன செஞ்சுட்டேன் ரைட் அலைன்மென்ட் கொடுத்துட்டேன். இப்ப இந்த இடத்துல பாருங்க ஏதாச்சும் ஒரு கோடிங் வந்து ரிப்பீட் ஆகிருக்கான்னு பார்த்தா இல்ல.
ஸ்பெசிஃபிக்கா நான் என்ன செய்யறேன், அந்த பேராகிராஃப் எல்லாம் வந்து எனக்கு ரைட் ஆகணும் ஸ்பெசிஃபிக்கா நான் டார்கெட் பண்ணி சேஞ்ச் பண்ணிக்கிறேன் பாத்தீங்களா. அப்ப இந்த இடத்துல நீங்க அந்த கோடிங் ரிப்பீட் ஆகுறது இல்லாட்டி ஸ்பெசிஃபிக்கா அந்த குறிப்பிட்ட டார்கெட் பண்ணி சில ஸ்டைல வந்து நீங்க அப்ளை பண்றீங்க, அப்படியான விஷயங்களை நீங்க அவாய்ட் பண்றதுக்காக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணிடுறேன். அந்த சிஎஸ்எஸ்லயும் நீங்க கோடிங் வந்து என்ன செய்யக்கூடாதுன்னா கோடிங்க ரிப்பீட் ஆக விடக்கூடாது. அதுக்குள்ளே நீங்க மேக்ஸிமம் என்ன செய்யணும், ஒரு லைனுக்குள்ள கொண்டு வந்து அந்த விஷயங்களை செஞ்சு கொண்டு போன மாதிரி இருக்கணும். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னாலே விலை கொள்ளும். இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், கண்டுனா சும்மா நோமலா வந்து காட்டுறேன். எனக்கு இதுல வந்து என்ன செய்யணும், எல்லாம் வந்து ஒரு ப்ளூ கலர்ல எனக்கு காட்டுப்படணும். அப்படி கொடுத்து நான் சேவ் பண்றேன். இப்ப எனக்கு எல்லாம் கவனமாக வந்து என்ன செய்யுது, ப்ளூ கலர்ல அவுட்புட் எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. அப்படி ஒரு குறிப்பிட்ட ஏரியாவை டார்கெட் பண்ணி சில விஷயங்களை எஃபெக்டா வந்து மாத்துறதுக்காக வேண்டி தான் நான் என்ன செய்யறேன், சிஎஸ்எஸ் யூஸ் பண்றேன். சரிங்களா. இப்ப சிஎஸ்எஸ் வந்து என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணப்படுதுங்கிற மெயின் கண்டென்ட் உங்களுக்கு என்ன செய்யும், பேசிக்கா ஒரு ஐடியாவோட கிடைச்சிருக்கும்னு நான் நம்புறேன். இப்ப அடுத்த கண்டென்ட் அடுத்த டாபிக் வந்து நான் மூவ் ஆறேன். இப்ப சிஎஸ்எஸ்ங்கிற ஒரு விஷயத்த நான் அப்ளை பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா சரிங்களா. இப்ப இந்த இடத்துல கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் சிஎஸ்எஸ் வந்து யூஸ் பண்ணிட்டு தானே. இப்ப சிஎஸ்எஸ்ல மொத்தம் 3 வெரைட்டில வந்து நான் யூஸ் பண்ணுவேன். இப்ப உதாரணத்துக்கு இந்த நோட்பேட் வந்து நான் யூஸ் பண்றேன். சரிங்களா. இதுக்குள்ள டைப் பண்ண போகல உங்களோட கண்டென்ட் வந்து டிஸ்பிளே பண்ண போகல வருமானு சொல்லி தெரியா, எனக்கு கொஞ்சம் ஒரு வியூ வந்து எடுத்துக்கொள்றது யூஸ் பண்ணிருக்கோம். ஓகே ரைட். இப்போ உங்களுக்கு கண்டென்ட் விளங்க வைக்கிறேன் டிஸ்பிளேல. ஓகே ரைட். நம்ம சிஎஸ்எஸ் அப்ளை பண்ண போகல நல்லா பாத்துக்கோங்க. சிஎஸ்எஸ் அப்ளை மெத்தட் இதுல முதலாவது வந்து நாம என்ன செய்ய வேண்டாம், இன்லைன் மெத்தட்னு சொல்லி ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது மெத்தட் வந்து இன்டர்னல் மெத்தட் சரிங்களா. மூணாவது மெத்தட் வந்து எக்ஸ்டர்னல் மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இந்த 3 மெத்தடையும் நாம வச்சுக்கொள்ளுங்க சரிங்களா. சிஎஸ்எஸ் வந்து அப்ளை பண்ண போகல இந்த 3 மெத்தடாலே நாம என்ன செய்யலாம், ஒரு சிஎஸ்எஸ் வந்து நம்ம அப்ளை பண்ணி நமக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ணலாம். இதுல முதலாவது மெத்தட் இருக்குதான் இந்த சிஎஸ்எஸ்ல இன்லைன்ங்கிற மெத்தட். இந்த மெத்தடை யூஸ் பண்றது அந்த குறிப்பிட்ட கோடிங் இன்லைனுக்கு வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன செய்யறேன், அவுட்புட்ல உங்களுக்கு காட்டுறேன். இதுல பாருங்க. இப்ப நான் வந்து ஒரு பேராகிராஃப் வந்து கிரியேட் பண்றேன். இந்த பேராகிராஃப்ல ஒரு லோரம் டெக்ஸ்ட் வந்து கிரியேட் பண்றேன். இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ஒண்ணும் இல்ல, இன்லைன்ல ஒரு சிஎஸ்எஸ் நீங்க அப்ளை பண்ணணும்னா அந்த குறிப்பிட்ட டெக்கு ஸ்டார்டிங் டெக்குள்ள போயிட்டு ஸ்டைல்ங்கிற ஒரு அட்ரிபியூட்ல ஒன்று கிரியேட் பண்ணுவீங்க. இப்ப இந்த ஸ்டைல்ங்கிறது தான் இந்த இடத்துல ஆல்ரெடி சொல்லிக்கிறேன். ஸ்டைல் தான் சிஎஸ்எஸ் வந்து என்ன செய்யும், டார்கெட் பண்ண ஒரு கீவேர்டா இருக்கும். இப்ப இந்த இடத்துல சிஎஸ்எஸ்ங்கிற இந்த அட்ரிபியூட் நேம்ல நீங்க உள்ளுக்கு போயிட்டு என்ன செய்வீங்கன்னா ஒண்ணும் இல்ல, ஜஸ்ட் வந்து இதுக்குள்ள டைப் பண்ணி காட்டுவீங்க டெக்ஸ்ட் அலைன். இப்ப நான் ஏற்கனவே டைப் பண்ணதான் டெக்ஸ்ட் அலைன் போட்டுட்டு இதுக்குள்ள நீங்க டைப் பண்ணி காட்டுவீங்க. ரைட். நான் உள்ளுக்கு என்ன டைப் பண்றேங்கிறத பார்க்க வேணாம், நான் என்ன கண்டென்ட் பேசுறேன்னு மட்டும் நீங்க கேளுங்களா. இதுக்குள்ள டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட் அலைன் டேஷ் இந்த காலன் ரைட் எல்லாம் தேவையில்லை, அந்த செமி காலன் எல்லாம் பார்க்காதீங்க. நான் சும்மா இப்ப பேசுற கண்டென்ட் மட்டும் பாருங்க, மத்த எல்லாத்தையும் நான் டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப இந்த இடத்துல நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும், ஒரு குறிப்பிட்ட ஸ்டார்டிங் டெக்குள்ள போயிட்டு இப்ப நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ணதுக்கு அவுட்புட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். சாரி இதுக்குள்ள சிஎஸ்எஸ் போயிட்டு இல்ல, இதுக்குள்ள வந்து நான் என்ன சிஎஸ்எஸ் போடுறேன். ரைட். ஓகே. இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் இந்த சிஎஸ்எஸ்ல இந்த பெஸ்ட் பேராகிராஃப்ல இப்ப ரைட் அலைன்மெண்ட் போட்டு காட்டுது இல்லையா. இந்த ரைட் அலைன்மெண்ட் பண்றதுக்காக வேண்டி நான் என்ன செஞ்சேன்னா இந்த பேராகிராஃப் ஸ்டார்டிங் டெக்குள்ள போயிட்டு அதுக்குள்ள ஸ்டைலுங்கிற ஒரு அட்ரிபியூட் கிரியேட் பண்ணிட்டு அதுக்கு ரிலேட்டடான ஒரு கீவேர்டு நான் யூஸ் பண்ணியிருந்தேன். அந்த வேல்யூ அசைன் பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு என்ன செய்யுது, ரைட் அலைன்மெண்ட் வந்து நான் போட்டு காட்டுப்படுது. இப்ப இதுக்கப்புறமா நான் திருப்பி நான் என்ன செய்யறேன், இன்னொரு பேராகிராஃப் கிரியேட் பண்றேன், அதுக்குள்ள லோரம் போடுறேன். அதே மாதிரி இதுக்குள்ளேயே நான் போயிட்டு என்ன செய்யணும்டா, இப்ப இதையும் ரைட் பண்ணி நான் என்ன செய்யணும், இப்ப ரைட் சைடுக்கு கொண்டு வரோம் அப்படின்னு சொன்னா நீங்க இதுக்குள்ளே என்ன செய்யணும், டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு அதே மாதிரி அதுக்குள்ளே நீங்க என்ன செய்யணும், ரைட்டுங்கிறது கொடுத்து சேவ் பண்ணிங்கன்னா செகண்ட் பேராகிராஃப் உங்களுக்கு ரைட் அலைன்மெண்ட் போட்டு என்ன செய்யும் காட்டப்படும். இப்ப இந்த இடத்துல நீங்க பாருங்க இன்லைன் மெத்தட் வந்து உங்களுக்கு எஃபிஷியன்டா இருக்கா. இப்ப நம்ம ஏற்கனவே பேராகிராஃபுக்குள்ள அந்த அலைன் ரைட் ஒவ்வொன்றுக்கும் தனித்தனியை கொடுக்கறதும் இந்த இடத்துல ஸ்டைல் டெக் ஒவ்வொன்றுக்குள்ளையும் கொடுக்கறதும் இப்ப கிட்டத்தட்ட நான் ரெண்டே பார்க்க போகல எப்படி இருக்கு, ரெண்டுமே ஒரே கண்டென்ட் தான் காட்டப்படுது. அதாவது ஸ்டைல் டெக் யூஸ் பண்ணாம நீங்க நார்மலா அலைன் ரைட் கொடுத்திருந்தாலும் அதே ரைட் அலைன் உங்களுக்கு வந்திருக்கும். இருந்தாலும் இந்த இடத்துல பாருங்க இந்த இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதும் நீங்க இன்லைன் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணாம நார்மலாவே அலைன் ஈக்குவல் ரைட் கொடுக்குறது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒன்று மாய்த்தான். இப்ப இந்த இடத்துல நீங்க உங்களுக்கு ஒரு ஒன்று சொல்லிடுமா இருக்கும், இன்லைன் சிஎஸ்எஸ் வந்து எல்லா இடத்துலயும் ஒரு பெஸ்டான அவுட்புட் உங்களுக்கு தராது. இன்லைன் வந்து பெஸ்டான அவுட்புட் எல்லாத்துக்கும் தராதுங்கிற விஷயத்த நல்லா நான் வச்சுக்கணுங்க. பெரும்பாலும் இன்லைனை மேக்சிமம் அவாய்ட் பண்ண பாருங்க. இன்லைன் உங்களுக்கு எப்ப தேவைப்படும்னு சொன்னா நீங்க உங்களுக்கு லேட்டா நான் உங்களுக்கு திருப்பி பேசுவேன், இந்த எக்ஸ்டர்னலையும் இன்டர்னலையும் ரெண்டையும் ஓவர் ரைட் பண்ற மாதிரி உங்களுக்கு சில கோடிங்ஸ் வந்து அப்ளை பண்ற மாதிரி தேவைப்படும் லாஜிக்கலா. சரிங்களா. இப்ப இன்டர்னல் அதே மாதிரி எக்ஸ்டர்னல் இந்த ரெண்டு கோடிங் இருக்கு தானே, இந்த ரெண்டை விட மிச்சம் ப்ரையாரிட்டி வைஸா இம்பார்ட்டன்ட் கொடுக்குறாள் யாருக்குன்னு கேட்டா இன்லைனுக்கு தான். இன்லைன் வந்து முக்கியத்துவம் கூட கொடுக்கும் HTML கோடிங்க பொறுத்த வரைக்கும். சரிங்களா. இப்ப எக்ஸ்டர்னல் இன்டர்னல்ல நீங்க ஏதாச்சும் சில கண்டென்ட்ஸை மாத்தணும்னு நினைக்கிறீங்கன்னா அது இன்லைன் வந்து என்ன செய்யும், சேஞ்ச் பண்ணும் என்கிறது கட்டாயம் என்ன வச்சுக்கொள்ளுங்க. சரிங்களா.
இன்லைனை வந்து டோட்டல் அவாய்ட் பண்ணணும் இல்ல, இன்லைன் வந்து இந்த எக்ஸ்டர்னலையும் இன்டர்னலையும் ஓவர் ரைட் பண்ணி அதுல கண்டனை நம்ம மாத்தி அமைச்சு கொள்றதுக்காக தேவைப்படும். அது என்ன இன்டர்னல் எக்ஸ்டர்னலா மாத்தி அமைச்சு இன்லைன் வந்து அந்த ப்ரையாரிட்டி கூட எடுத்து எப்படி முன்னுக்கு வந்து அது ஃபங்க்ஷன் ஆகும், அது எப்படி ஃபங்க்ஷன் ஆகுங்கிறது நான் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இப்ப நீங்க டோட்டலா அவாய்ட் பண்ண தேவையில்ல. இன்லைன்ங்கிறது வந்து நாம என்ன செய்யணும், லேட் ஆகி நாம டீட்டெயிலா அதை பார்ப்போம். இது டீட்டெயிலா எப்படி இன்லைன் ரெண்டையும் ஓவர் ரைட் பண்ணுங்கிறத. இருந்தாலும் அந்த இன்லைனை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்றது இல்ல. இன்லைனும் முக்கியமான ஒரு கண்டென்ட் தான், சரிங்களா? அதை நம்ம டோட்டலா அவாய்ட் பண்ணணும் இல்ல. ஆனா எல்லாத்துக்கும் இன்லைன் கொடுக்கறது இல்ல, சரிங்களா? எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், எக்ஸ்டர்னலா தான் கொண்டு காமனா வந்து காட்டுவோம். இன்டர்னலோ இன்லைனோ இந்த ரெண்டுமே வந்து மோஸ்டா வந்து நம்ம யூஸ் பண்றது இல்ல. we have to avoid it. நம்ம மோஸ்டா வந்து என்ன செய்யணும், அது தேவையில்ல விட்டுறணும். இப்ப ரெண்டாவது நான் என்ன செய்யறேன், இப்ப இன்டர்னல்ங்கிற ஒரு கண்டென்ட்குள்ள இப்ப நான் வரேன், சரிங்களா? இப்ப ரெண்டாவது இன்டர்னல். இப்ப இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள இருக்கிற இந்த கண்டென்ட் வந்து நான் எடுத்து வர்றேன். இப்ப ஸ்டைலுக்குள்ள இருக்கிற ரெண்டாவது கண்டென்ட் இது மொத்தமா போயிட்டு இப்ப நான் சேவ் பண்ணி வர்றேன். இப்ப நீங்க பாருங்க, ஏற்கனவே கிரியேட் பண்ண மாதிரி ஆல்ரெடி என்ன அந்த அவுட்புட் காட்டுப்படுதோ அந்த கண்டென்ட் வந்து எனக்கு இப்ப என்ன செய்யுது, டிஸ்பிளே பண்ணி எனக்கு அவுட்புட் காட்டுப்படுது, சரிங்களா? ரைட். இப்ப நான் வந்து ஹெட்டுக்குள்ள திரும்ப வரேன், சரிங்களா? இப்ப ஹெட்டுக்குள்ள வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதுக்குள்ள தான் நம்ம கூடுதலா இன்லைன் கோடிங் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்ப ஹெட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய லாஜிக்கலான விஷயங்களை வந்து நம்ம காட்டுவோம். இப்ப நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல சொல்லியிருக்கேன், வெரி ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல. இப்ப ஹெட்டுக்குள்ள யூஸ் பண்ண பெரும்பாலான கோடிங் வந்து இன்விசிபிளா இருக்கும். இன்விசிபிள்னு சொன்னா அந்த கோடிங்ல லாஜிக் அதுக்குள்ள இருக்கும், ஆனா அந்த கண்டென்ட் வந்து அவுட்புட்டோட என்ன செய்யாது, கனெக்ட் ஆகி காட்டாது. அது பேக்ரவுண்ட்ல இருந்து என்ன செய்யும், ஃபங்க்ஷன் ஆகும், சரிங்களா? அது டிஸ்பிளே பர்பஸ்க்காக முன்னுக்கு வராது அந்த நீங்க டைப் பண்ண கோடிங். அதுக்காக வந்து நம்ம ஹெட்டுக்குள்ள சில கோடிங்ஸ் வந்து காட்டுவோம். இப்ப நான் ஹெட்டுக்குள்ள வரேன், சரிங்களா? ஹெட்டுக்குள்ள வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு கோடிங் நான் கிரியேட் பண்றேன். இதுக்குள்ள பாருங்க, இதுக்குள்ள ஒரு டெக்னு கிரியேட் பண்றேன். அந்த டெக்னு நேம் தான் எனக்கு கேட்டா ஸ்டைல்ங்கிற டெக் வந்து நான் கிரியேட் பண்றேன், சரிங்களா? இப்ப இந்த ஸ்டைல்ங்கிற டெக்குக்குள்ள இப்ப நான் என்ன செய்யறேன்னா ஒரு ஒரு இப்ப பேராகிராஃப் எல்லாம் ரைட்டுக்கு போகணுங்கிற காட்டுறதுக்காக வந்து இந்த பேராகிராஃப்ல நேம்ட முதல் எழுத்து இருக்கு தானே, பிங்கிற எழுத்து. அந்த பிங்கிற எழுத்து பேராகிராஃப் இண்டிகேட் பண்ண டெக்ன நேம் தானே. அதால நான் என்ன செய்யறேன், பிங்கிற எழுத்தை யூஸ் பண்றேன். இந்த பிங்கிற எழுத்து கீழே இருக்கிற எல்லா பேராகிராஃபையும் எஃபெக்ட் பண்ணும். அதால நான் என்ன செய்யறேன், பிங்கிறத போடுறேன். அதே மாதிரி கேர்லி பிரேக்கரை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு நான் ரைட்டு கொடுக்குறேன். இதுக்குள்ள நீங்க என்ன செய்யறதுல இப்ப நான் உள்ளுக்கு என்ன டைப் பண்ணது பார்க்க வேணாம். இப்ப நான் டைப் பண்ண கண்டென்ட் என்ன செய்யறேன்னா, நான் ஹெட்டுக்குள்ள இந்த ஸ்டைல் டெக்க போட்டிக்கிறேன் மட்டும் நீங்க பாருங்க, சரிங்களா? இப்ப இந்த இடத்துல ஹெட் டெக்குள்ள ஸ்டைல்ங்கிற டெக்க போட்டிக்கிறேன். இப்படி ஹெட் டெக்குள்ள ஸ்டைல் டெக் போட்டுட்டு நீங்க கீழே இருக்கிற அந்த உங்களோட கண்டென்ட் வந்து நீங்க மாடிஃபிகேஷன் செய்றீங்களாமட்டா இதைத்தான் நாம சொல்லுவோம் இன்டர்னல்னு சொல்லுவோம், சரிங்களா? இன்டர்னல் மெத்தட் வந்து ஹெட்டுக்குள்ள அப்ளை பண்ணிட்டு நீங்க மேல எல்லாத்தையும் ஒரு காமனா காட்டிக்கொண்டே வருவீங்க. எல்லாத்தையும் காமனா ஸ்டைல் டெக்குள்ள காட்டி கொண்டு வந்துட்டு இதை கொண்டு வந்து என்ன செய்வீங்கன்னா ஸ்பெசிபிக்கா கீழே எல்லாத்தையும் டார்கெட் பண்ணி அவுட்புட் எடுத்து பார்ப்பீங்க. இப்படி ஹெட்டுக்குள்ள வந்து ஸ்டைல் கிரியேட் பண்ற இந்த மெத்தடை நம்ம சொல்லுவோம் இன்டர்னல் மெத்தட்னு சொல்லுவோம், சரிங்களா? இப்ப இன்டர்னல் மெத்தட் உங்களுக்கு ஹெட்டுக்குள்ள வரும்ங்கிறது காமனா விளங்கி இருக்கும். அடுத்த மூணாவது விஷயம் எக்ஸ்டர்னல். எக்ஸ்டர்னல் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம என்ன செய்வோம், எக்ஸ்டர்னல் தான் கூடுதலா யூஸ் பண்ணுவோம். இதால எக்ஸ்டர்னல் கொஞ்சம் பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன், இந்த இன்டர்னல் மெத்தட்ல எல்லா கோடிங் எடுத்துட்டு இப்ப திரும்ப சேவ் பண்ணி வர்றேன். இந்த அவுட்புட்ல திரும்ப பழைய மாதிரி எல்லாம் வருதான்னு பார்த்து போடுறேன். இப்ப சேவ் பண்றேன். இந்த மாதிரி எல்லாம் என்ன செஞ்சுட்டு லெஃப்ட் அலைன்மெண்ட்டுக்கு போயிட்டு இப்ப நான் அடுத்து வரேன். இப்ப எக்ஸ்டர்னல் மெத்தட்ஸ்னா ஒண்ணும் இல்ல, செப்பரேட்டா ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிட்டு அந்த ஃபைல்ல இருக்கிற கோடிங்க நம்ம என்ன செய்யறோம், இப்ப கரண்ட் ஆகிற இந்த HTML கோடிங் பேஜோட லிங்க் பண்றோம். லிங்க் பண்ணிட்டு அந்த கோடிங் பேஜை இருக்கிற லாஜிக் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும், இப்ப கரண்ட் இருக்கிற இந்த HTML பேஜோட லிங்க் பண்ணிட்டு அதுக்குள்ள கொண்டு வந்து நம்ம என்ன செய்யணும், எல்லாத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம். அதான் சொல்லுவோம், அது என்னன்னு கேட்டா எக்ஸ்டர்னல் மெத்தட்னு சொல்லுவோம். இப்ப எக்ஸ்டர்னல் மெத்தட்ல கட்டாயம் எக்ஸ்டர்னல் சோர்ஸ் வந்து என்ன செய்ய மாட்டேன். இப்ப நம்ம கரண்ட வச்சு கொண்டிருக்கிற இந்த ஃபைலோட லிங்க் ஆகணும், சரிங்களா? அதுக்காக நான் என்ன செய்யறேன்னா, இப்ப இந்த இடத்துல நீங்க சும்மா இருக்கு, நான் உள்ளுக்கு போறதுக்கு முதல் இந்த லாஜிக்கா வந்து பாருங்க. இந்த இடத்துல மொத்தம் எத்தனை ஃபைல் இருக்கு, மொத்தம் 3 ஃபைல் தான் இருக்கு, சரிங்களா? இப்ப நான் என்ன செய்ய போறேன்டா, என்ன விஎஸ் கோட்ல வந்துட்டு இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணி நான் நியூ ஃபைல் வாங்குறத கிளிக் பண்றேன். நியூ ஃபைல கிளிக் பண்ணிட்டு இப்ப நான் புதுசா ஒரு ஃபைல் கிரியேட் பண்ண போறேன். இதுக்குள்ள நான் என்ன செய்யறேன்னா ஸ்டைல், சரிங்களா, ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் என்கிற ஒரு நேம்ல ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்றேன். உங்களுக்கு தேவையான ஸ்டைல் டாட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுங்க. நான் பெரும்பாலும் இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவேன். இதுல பாருங்க இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் ரெண்டுமே ஃபைல் எக்ஸ்டென்ஷன் டிஃப்ரெண்டா, கீழே இருக்கிற இண்டெக்ஸ் டாட் HTML டிஃப்ரெண்டா இருக்கு, மேல இருக்கிற இண்டெக்ஸ் டாட் HTML இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் இருக்கு. அந்த ரெண்டுமே வந்து ஒரே நேம்ல இருக்கலாம், ஆனா ஒரே ஃபைல் எக்ஸ்டென்ஷன்ல இருக்க கூடாது. கீழே இருக்கிற டாட் HTML எக்ஸ்டென்ஷன்ல இருக்கு, மேல இருக்கிற டாட் சிஎஸ்எஸ் என்ற ஃபைல் எக்ஸ்டென்ஷன் இருக்கு. அது ரெண்டுமே வந்து வித்தியாசமான ஃபைல் எக்ஸ்டென்ஷன், சரியானே? ரைட். இப்போ இண்டெக்ஸ் டாட் சிஎஸ்எஸ் இந்த நேம்ல அந்த ஃபைல் டைப்ல நான் ஒரு ஃபைலை கிரியேட் பண்றேன். இப்போ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா விளங்கும், இப்போ எனக்கு ரெண்டு வியூ காட்டப்படும். ஒன்று HTML ஃபைலும் இருக்கு, அதே மாதிரி சிஎஸ்எஸ் அந்த எக்ஸ்டர்னல் சோர்ஸ் ஃபைலும் கிரியேட் பண்ணி காட்டப்படுது. இப்போ நான் என்ன செய்யறேன், அந்த ஃபோல்டர் இப்போ ஓபன் பண்ணி பாக்குறேன்.
அந்த ஃபோல்டர்ல பாருங்க உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வந்து உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும்னு நான் நினைக்கிறேன். சரிங்களா? இதுல உங்களுக்கு இப்போ விளங்குதா? இந்த கஸ்காடிங் ஸ்டைல் ஷீட்னு சொல்லி ஒரு ஃபைல் ஒன்று இப்போ கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த உங்களுக்கு வியூல உங்களுக்கு டிஸ்ப்ளே ஆகும்னு நினைக்கிறேன். இப்போ நீங்க என்ன செய்யுங்க, ரைட் கிளிக் பண்ணிட்டு இதுல ப்ராப்பர்ட்டிஸ்ல போயிட்டு நீங்க அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து டிஸ்ப்ளே பண்ணி பார்க்கையிலும் இதுல பாருங்க இந்த டாட் சிஎஸ்ன்னு சொல்லி அந்த ஃபைல் எக்ஸ்டென்ஷன் வந்து சரி காட்டுப்படுது. சரிங்களா? அதே மாதிரி அது டைப் ஆஃப் ஃபைல்லையும் உங்களுக்கு அது காட்டுப்படுது. கஸ்டாடிங் ஸ்டைல் ஷீட் டாக்னு சொல்லி காட்டுப்படுது. உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன செய்யலாம், அதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்போ நான் என்ன செய்யறேன், அந்த லொகேஷனை க்ளோஸ் பண்ணி விடுறேன். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறது என்ன, அந்த index.cssங்கிற ஃபைல் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ரைட். இப்போ இந்த index.cssக்குள்ள போயிட்டு நான் ஏற்கனவே நான் என்ன லாஜிக்கை அப்ளை பண்ணணும் அதே லாஜிக்கை தான் சேம் இதுக்குள்ள நான் அப்ளை பண்ண போறேன். அதே மாதிரி பி கிரியேட் பண்ணிட்டு அதே மாதிரி கர்லி பிரேக்கெட் ஸ்டார்ட் பண்ணிட்டு அதே டெக்ஸ்ட் அலைன் கொடுத்துட்டு நான் என்ன செய்றேன், இப்போ ரைட்னு கொடுத்துட்டு இப்போ நான் சர்வ் பண்றேன். சரிங்களா? இப்போ நீங்க கவனம் பாருங்க, நான் இப்போ சர்வ் பண்றேன். இதை சர்வ் பண்ணது ப்ரோ எந்த லாஜிக்கலா இருக்கிற இந்த கண்டென்ட்ல ஏதாச்சும் சேஞ்ச் நடந்திருக்கா? நான் டெக்ஸ்ட் அலைன் ரைட் கொடுத்தது ப்ரோ எந்த விதமான கண்டென்ட் சேஞ்சும் எனக்கு அவுட்புட் பேஜ்ல எனக்கு காட்டப்படல. சரிங்களா? அப்ப இந்த இடத்துல எனக்கு அவுட்புட் பேஜ்ல எந்த விதமான கண்டென்ட் காட்டப்படல என்ன அர்த்தம் பண்ணா இந்த கோடிங் வந்து ஒர்க் ஆகல. ஏன் ஒர்க் ஆகலன்னு கேட்டா நான் கிரியேட் பண்ணிக்கிற செப்பரேட்டா கிரியேட் பண்ணிக்கிற இந்த index.css இந்த ஃபைல் இந்த index.html ஃபைலுக்கு யாருன்னே தெரியாம இருக்கு. அப்ப நான் என்ன செய்யணும் தெரியுமா, அந்த index.css ஃபைல இந்த index.html இந்த ஃபைலுக்குள்ள அவரை கொண்டு வரணும். சரிங்களா? அதை கொண்டு வரதுக்கு அவனை நீங்க என்ன செய்யணும் தெரியுமா, இவரே ஹெட்டுக்குள்ள தான் நீங்க கொண்டு வரணும். சரியானே? நீங்க எது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் என்ன சரி ஃபைல் ஒன்று நீங்க உங்களோட பேஜோட கரண்ட் HTML-ஓட நீங்க கனெக்ட் பண்ண போகிறேன்னாலும் எல்லாமே ஹெட்டுக்குள்ள தான் கனெக்ட் பண்ணுவீங்க. கவனமா இருங்க. சில நேரங்களில் ஜாவா ஸ்கிரிப்டை பொறுத்த வரைக்கும் பொடிக்குள்ள கனெக்ட் பண்ணுவோம், கீழே கனெக்ட் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம லேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இருந்தாலும் நம்ம லிங்க் பண்ண போற அந்த சிஎஸ்எஸ் ஃபைல கவனமா பாத்துக்கோங்க. ஹெட்டுக்குள்ளே இப்ப நான் கனெக்ட் பண்றேன். ஹெட்டுக்குள்ள தான் இருக்கிறேன், கவனமா பாத்துக்கோங்க. இதுக்குள்ள நீங்க ஒரு டெக் யூஸ் பண்ணுவீங்க. லிங்க் பாருங்க, இந்த லிங்க் சிஎஸ்எஸ் ஒன்று இருக்கு. நீங்க லிங்க் சரி போட்டு நீங்க கிரியேட் பண்ணது சரி, இல்ல லிங்க் சிஎஸ்எஸ் கொடுத்தா நீங்க சரி டைரக்டா அந்த சிஎஸ்எஸ் கோடிங் உங்களுக்கு வந்துடும். இந்த லிங்க் சிஎஸ்எஸ் நீங்க கொடுத்தோன்னு உங்களுக்கு பாருங்க, இது உங்களுக்கு ஒரு டிஃபால்ட்டா ஆல்ரெடி ப்ரீ டிஃபைன் கோடிங் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணப்படும். அந்த கோடிங்ல உங்களுக்கு தேவையான கண்டென்ட்க்கு ஏற்ற நீங்க மாத்த வேண்டியதான். இந்த பாருங்க இதுக்குள்ள இருக்கிற அந்த ஸ்டைல் ஷீட் நீங்க மாத்த தேவையில்ல. இந்த ஸ்டைல் சிஎஸ்எஸ் இருக்கு தானே, இதை வந்து நீங்க மாத்தணும். என்னன்னு சொன்னா இந்த ஹெச்ஆர்ஏ இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி சொல்லிக்கணும். ஹோஸ்ட் ரெஃபரன்ஸ் வந்து அதாவது நீங்க எதை லிங்க் பண்ண போறீங்கிறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இந்த ஹோஸ்ட் ரெஃபரன்ஸுக்குள்ள நீங்க ஆல்ரெடி என்ன கிரியேட் பண்ணிக்கிறீங்க, இந்த டாட் சிஎஸ்எஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த ஃபைலை தான் நீங்க காட்டணும். அந்த டாட் நோட்டேஷன் யூஸ் பண்ணீங்களா, ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். டாட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபைலை கிரியேட் பண்ண போகல டாட் ஸ்லைஸ் யூஸ் பண்ணுங்க. உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணணும் இந்த டாட் ஸ்லைஸ்ல இந்த index.css அந்த பாத்ல ஆல்ரெடி அந்த ஃபைல் கிரியேட் பண்ணப்பட்டிருக்கு. நீங்க இதை டார்கெட் பண்ணி விட்டுருங்க. இப்போ நான் என்ன செய்யறேன், அந்த ஃபைலை செலக்ட் பண்ணிட்டு இப்போ நான் ஓகே தட்டி விடுறேன். இப்போ இதை நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ணதுக்கு அப்புறமா இப்போ அவுட்புட்ல பாருங்க, இப்போ உங்களுக்கு என்ன நடக்குது, அந்த கண்டென்ட் வந்து அட்ஜஸ்ட் ஆகுது பாத்தீங்களா? இப்போ ஆல்ரெடி நான் கிரியேட் பண்ணி செப்பரேட் ஆகிருக்கு இந்த HTML கோடிங்கோட இந்த செப்பரேட் ஆகிருக்கு இந்த CSS ஃபைல் என்ன செஞ்சது, இப்போ கனெக்ட் ஆயிட்டு. கனெக்ட் ஆகினத்தால இப்போ என்ன நடக்குதுன்னா இப்போ எனக்கு இன்டர்னல் இருக்கிற இந்த பரக்ராஃப் வந்து ஒட்டோவா ரைட் அலைனுக்கு வந்துட்டு இப்போ நீங்க என்ன செய்யணும், வேற செப்பரேட்டா கிரியேட் பண்ணிக்கிற ஒரு ஃபைல இதோட லிங்க் பண்றதுக்கு அந்த லிங்க் என்கிற அந்த டெக்ர நேமால என்ன செஞ்சீங்கன்னா கிரியேட் பண்ணுவீங்க. அந்த டெக்ர நேமால இப்போ அந்த குறிப்பிட்ட நேம் ஃபைல் நேமையும் அதே மாதிரி ஃபைல் எக்ஸ்டென்ஷனையும் யூஸ் பண்ணிட்டு அதை லிங்க் பண்ணி காட்டுவீங்க. சரிங்களா? ரைட். இப்போ உங்களுக்கு எப்படி அந்த எக்ஸ்டர்னல்ல இருக்கிற ஒரு ஃபைலை வந்து கனெக்ட் பண்ணுவீங்கிற ஒரு ஐடியா வந்து உங்களுக்கு பேசிக்கா கிடைச்சிருக்கும். இப்ப உங்களுக்கு இன்லைன் எப்படி கனெக்ட் பண்றது, இன்டர்னல் எப்படி கனெக்ட் பண்றது, எக்ஸ்டர்னல் எப்படி கனெக்ட் பண்றது, இந்த மூணும் உங்களுக்கு விளங்கிட்டா? கொஞ்சம் பேசுங்க, எல்லாரும் பேசுங்க. ஆமாம் சார். ஓகே தானே? என்ன ரைட். இப்ப யாருக்கு நான் பேசுற கண்டென்ட் உங்களுக்கு விலங்கல்ல, ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா பேசுங்க, யோசிப்போம். சார் சொல்லுங்க. index.html நாங்க லிங்க் கொடுத்த மாதிரி index.cssல ஏதாச்சும் கோடிங் அப்ளை பண்ணணுமா? லிங்க் லிங்க் பண்றது கொடுத்த மாதிரி இல்ல நான் செப்பரேட்டா நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். நான் இப்ப உங்களுக்கு ஸ்கிரீன்ல இல்லையே இங்க லிங்க் கொடுக்கறதுக்கு index.html மட்டும்தான் லிங்க்ன்ற டேக்கை யூஸ் பண்ணணும் அப்படியா? லிங்க் வந்து நம்ம யூஸ் பண்றது எல்லாமே HTML-ஓட சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தான் லிங்க்ங்கிற டெக். லைக் லிங்க்ங்கிறது வந்து ஒரு மார்க்அப் லாங்குவேஜ் டெக் தானே, ஒரு டெக்கா தானே காட்டுப்படுது. இந்த டெக்லாம் கொண்டு வந்து நம்ம CSS டெக்கா அப்ளை பண்ண மாட்டோம். சரிங்களா? டெக்குக்கும் அந்த HTML கோடிங்குக்கும் CSS-க்குள்ள சம்பந்தப்படாது. CSS தான் HTML கோடிங்கோட சம்பந்தப்படும். அதை நான் அமைச்சுக்கோங்களா? ஓகே CSS-க்குள்ள HTML கோடிங் டைரக்டா அப்ளை பண்ண மாட்டேன். ம். சரிங்களா? அதால டெக்ங்கிற விஷயங்களை நம்ம இதுக்குள்ள யூஸ் பண்ண மாட்டோம்.
இதுக்குள்ள நீங்க நிறைய விஷயங்கள் நம்ம லேட்டா நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். நீங்க பாக்கணும் நம்ம இம்போர்ட்ங்கிற ஒரு விஷயத்தை நான் யூஸ் பண்ணிருக்கேன். அதாவது ஐடி இம்போர்ட் சொல்லி ஒன்று யூஸ் பண்ணுவோம். சரி பாத்தீங்கன்னா விளங்கும். இதெல்லாம் வந்து எக்ஸ்டர்னல் நான் வந்து சில ஃபைல்ஸ் கனெக்ட் பண்ண போறேன் சிஎஸ்எஸ் சொன்னா இந்த இம்போர்ட் யூஆர்எல்ங்கிறத வந்து நம்ம யூஸ் பண்ணித்தான் எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் இருக்கிற வேற ஃபைலை கொண்டு வந்து இந்த சிஎஸ்எஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நான் HTML-க்குள்ள லிங்க் பண்ணி வெளியில இருக்கிற சிஎஸ்எஸ் கொண்டு வந்து HTML கனெக்ட் பண்ற மாதிரி எனக்கு சிஎஸ்எஸ்க்கு வெளியில இருந்து ஏதாச்சும் வேற லிங்க் ஒன்று தேவைப்படுது இல்லாட்டி வேற ரிசோர்ஸ் ஒன்று கொண்டு வந்து நான் இப்ப கரண்டா வச்சிருக்கிற இந்த என்னது சிஎஸ்எஸ் நான் டிஸ்பிளே பண்ணணும்னு சொன்னா அந்த இம்போர்ட்லாம் வந்து நம்ம நிறைய கீவேர்டு இருக்கு நம்ம என்ன செய்யணும் அது லேட் ஆகி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவேன் அந்த டைம்ல பாப்போமா. ஓகே சார் சொல்லுங்க. ஒரு ஒரு HTML ஃபைலோட எங்களுக்கு நிறைய CSS இணைக்கலாம். ஒரு HTML ஃபைலோட உங்களுக்கு எத்தனை சிஎஸ்எஸ் ஃபைல் தேவைப்படுதோ அத்தனையும் எனக்கு கேளும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நீங்க லிங்க் லிங்க் லிங்க்னு சொல்லி உங்களுக்கு எக்கச்சக்கமான லிங்க் நீங்க இதுக்கப்புறம் பார்த்தா நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க பாருங்க உங்களுக்கு விளங்கு. இதுக்கு அப்புறம் நிறைய லிங்க் வரும் தெரியும். ஒரு லிங்க தான் ஸ்டைல் இல்லை நீங்க ஒரே டைம்ல 2-3 செப்பரேட்டா உங்களுக்கு சிஎஸ்எஸ் ஃபைல் நீங்க கனெக்ட் பண்ணுவீங்க. அதே மாதிரி இப்ப நீங்க செப்பரேட்டா உங்களுக்கு கிரியேட் பண்ணிக்கிற HTML ஃபைல தான் சாரி சிஎஸ்எஸ் ஃபைல தான் கனெக்ட் பண்ணுவீங்கன்னு இல்லை. நீங்க செப்பரேட்டா வேற இப்ப நான் உங்களுக்கு இப்ப கொஞ்ச நேரத்துல வருவேன்னா இப்ப செப்பரேட்டா நீங்க இன்டர்நெட்ல இருக்கிற ஒரு சிஎஸ்எஸ் ஃபைலையும் கொண்டு வந்து சில பர்பஸ்க்காக நீங்க என்ன செய்வீங்கன்னா லிங்க் பண்ணுவீங்க. லிங்க் பண்ண போங்களுக்கு அதுவும் உங்களுக்கு என்ன செய்யும் ஒரு அடிஷனல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணி கரெக்டாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் வழி இல்லை. நிறைய லிங்க் வந்து கரண்ட் இருக்கிறதோட வருமா நிறைய கனெக்ட் பண்ணலாம் எத்தனை பேஜ் வேணாலும் கனெக்ட் பண்ணிடலாம். எல்லாமே வந்து எடிஷனலா டிசைன் பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணணும். மேக்சிமம் ஓவரா லிங்க் பண்றதை அவாய்ட் பண்றது நல்ல. வேணும்டா இப்ப உங்களுக்கு வந்து நீங்க ஹெட்டுக்குள்ள சில லிங்க் பண்ண போகல நீங்க லிங்க் பண்ண கண்டென்ட் வந்து சில விஷயங்களை லோட் பண்ண தொடங்கிட்டா உங்களுக்கு அவுட்புட் வந்து என்ன செய்யாது காட்டிக்கலாம போயிடும். நிறைய விஷயங்கள் அதுல இருக்கு லாஜிக் வந்து நம்ம லேட்டாக நான் பேசுவேன். அதாவது நீங்க அவுட்புட் காட்ட போகல அதாவது ஃபர்ஸ்ட் லோட் பண்ற கண்டென்ட் ஹெட்டுக்குள்ள இருக்கு தானே லோட் பண்ற கண்டென்ட் வந்து நம்ம மிச்சம் ஹெவியான கண்டென்ட் வந்து நான் டிஸ்பிளே பண்ணக்கூடாது. சில இடங்கள்ல நம்ம கீழே கனெக்ட் பண்ற மாதிரி வரும் பொடி கீழே அதை நான் லேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம் அந்த டைம்ல பார்ப்போம் சரிங்களா. ஓகே வேற யாரும் புவிதரன் இருக்கீங்களா? இதுல நிறைய பேர் வாய்ஸ் எப்படி இருக்குன்னு தெரியும். எனக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல தான் அந்த வாய்ஸ் எல்லாம் கேட்டிருக்கிறேன். எனக்கு ஒருத்தர பேரும் எனக்கு நினைவு இல்லை. கடைசி வரைக்கும் நீங்க யாருன்னு எனக்கு தெரிய போறதும் இல்லை. அதனால பாருங்க நிறைய பேரு நீங்க இன்னொரு விஷயத்த நீங்க யோசிச்சு கொண்டீங்க என்னன்னா இப்ப நாம கேட்கிறோம் குரூப்பா இருக்கிறோம் இப்ப வந்தாக்கள்லாம் இப்ப இருக்கிறாங்களா நம்ம கேட்க போகல நமக்கு ஒரு பிரச்சனை உங்களுக்குள்ள யாருக்குமே யாரையும் பத்தி தெரியாதானே. நீங்க ஒவ்வொரு ஆக்களும் ஒவ்வொரு லொகேஷனை சேர்ந்தாக்க இப்ப நீங்க ஒரு விஷயத்த கேட்கறதால எதுவுமே நடக்க போறது இல்லை. தெரியாண்டா அதை இன்னைக்கு கேட்டு கொடுங்க. செப்பரேட்டா நீங்க கேட்கறத விட இப்ப இண்டிவிஜுவலா சில ஆக்கள் வந்து சில டவுட் கேட்கறீங்க இருந்தாலும் அதை நீங்க கொமன கேட்க போக்குல இன்னொரு ஆள் கேட்கிற தயங்குற விஷயத்தையும் நீங்க அதை கேட்ட மாதிரி இருக்கும் அவங்களுக்கு ஒரு தெளிவு கிடைச்ச மாதிரி இருக்கும். சில விஷயங்களை கேட்கறதே தயங்காதீங்க. ஏன்னா நீங்க தான் சளி காட்டி படிக்கிறீங்க. நான் படிப்பிக்க வேண்டிய ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு இருக்கு சரிங்களா. உங்களுக்கு சில விஷயங்களை நீங்க பார்த்து கொடுங்க சரிங்களா. எல்லாத்தையும் சொல்லி கொண்டு இருக்கிறது தானே. அதே மாதிரி தான் இன்னொன்று என்ன இப்ப HTML பொறுத்த வரைக்கும் எல்லாத்தையும் நான் சொல்ல மாட்டேன். நீங்களும் சில விஷயங்களை தேடி படிச்சு கொள்ளணும் சரிங்களா. இப்ப சில விஷயங்கள் வந்து நான் சொல்லுவேன் இப்படி இப்படி இந்த இடங்கள்ல போயிட்டு தேடி எடுத்துக்கொள்ளுங்க அப்படின்னு சொன்னா நீங்க தேடி எடுங்க சரிங்களா. எல்லாத்தையும் கொண்டு வந்து டெலிவரி பண்றதுக்கு கஷ்டமா இருக்கும் சரிங்களா. எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயங்களா இருக்கும். அதை எக்ஸ்பிளைன் பண்ண போனோம்னா நிறைய டைம் போகும். அதனால நீங்க தேடி எடுத்துக்கொண்டு சொன்னா உங்களுக்கு தேடுறதால உங்களுக்கு அந்த விஷயம் வந்து பெர்ஃபெக்ட்டா கிளியரா உங்களுக்கு என்ன செய்யும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். அதாவது சில விஷயங்கள் நான் லேட்டாவே சொல்லுவேன் இதை தேடி எடுங்க அப்படின்னு சொன்னா நீங்க ராங்கா நினைச்சு கொள்ள கூட நீங்க கட்டாயம் தேடி தான் எடுத்துக்கொள்ளணும். அது உங்களோட அந்த சர்ச் பண்ற நீங்க அந்த உங்களோட எபிலிட்டி வந்து என்ன செய்யும் கட்டாயம் இன்க்ரீஸ் ஆகும். அது உங்களோட பர்சனல் டெவலப்மெண்ட் பண்றதுக்கான ஒரு விஷயமா இருக்கு சரிங்களா. ரைட் ஓகே அடுத்தது இப்ப என்ன சரி கம்ப்ளைண்ட் இருக்கு அவங்களுக்கு இப்ப நான் பேசுறது விளங்குது இல்ல இல்லாட்டி கிளியர் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு கிளியர் இல்லாம இருக்கு அப்படின்னு சரி இருந்தா நீங்க பேசலாம் பிரச்சனை இல்லை. அப்படி யாருக்கு என்ன சரி இஷ்யூ இருக்கா? இது வரைக்கும் நீங்க பாத்திருப்பீங்க மத்தாக்களை விட நான் டிஃப்ரெண்டா இருக்கேனா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனா உங்களுக்கு கிளியரா விளங்குது தானே என்ன படிப்பிக்கிறது. சார் கிளியரா கிளியர். ஓகே அப்படி யாருக்கு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா தயவு செஞ்சு சொல்லிடுங்க. அந்த வே மாத்திக்கொண்டு வேற மாதிரி போயிடும் ஒரு பிரச்சனையும் இல்லை. நான் தான் வந்து ஸ்டார்டிங் லெவல்ல வந்து எதுவுமே எனக்கு தெரியும் சரிங்களா. யாருமே எனக்கு எது விஷயமே படிச்சு தரல. எல்லாமே செல்ஃப்ல வந்தேன். நீங்க எல்லாத்தையும் நீங்க எல்லாமே இன்டர்நெட் ஒரு கடலா இருக்கு. நீங்க எல்லா விஷயத்தையும் தேடியே எடுத்துக்கொள்ள இயலும். நீங்க ஆனா உங்களுக்கு டைம் வந்து போதாம இருக்கு தேடி எடுத்துக்கொள்றதுக்கு. அதுக்காக வந்து நீங்க கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க. மேக்ஸிமம் நீங்க என்ன செய்யுங்க இதுக்கு கிளாஸ் முடிச்சதுக்கு அப்புறமா கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க வேற என்ன லாங்குவேஜ் படிக்க போறீங்க அப்படின்னு சொன்னாலும் மேக்ஸிமம் தேடுங்க. தேடினா தான் என்ன செய்யலாம்
நீங்க படிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப மேக்சிமம் நானும் வந்து அந்த அளவுக்கு கிழவன் இல்லை பேச போகக்குள்ள, எனக்கு அவ்வளவு எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை சில விஷயங்களை சொல்றதுக்கு. நீங்க என்ன செய்யலாம், சில விஷயங்களை நீங்க தேடி படிங்க, அது உங்களுக்கு பெஸ்டான எக்ஸ்பீரியன்ஸை தரும். சரிங்களா? நீங்க மத்த விஷயங்களோட தாரத்தை விட நீங்களா தேடுறதா உங்களுக்கு பெஸ்ட் ப்ராக்டிஸா இருக்கும். ரைட், ஓகே. இப்ப நம்ம அடுத்து கண்டினியூ ஆகும். ரைட், இப்ப சிஎஸ்எஸ் அப்ளை பண்ற மெத்தட் இப்போ உங்களுக்கு ஓகே நினைக்கிறேன். இப்ப நம்ம அடுத்த கண்டென்ட் மூவ் ஆகும். இப்ப நம்ம சில நேரங்கள்ல கலர்ஸ் அப்ளை பண்ணுவோம். சரிங்களா? இதுக்குள்ள யாரோ ஒருத்தர் வந்து வீடியோ ஒன்று ஆன் பண்ணிக்கிறீங்க, ஒரு பிளாக் கலரா இருக்கு. 7 மணினா அவங்களோட வீடியோ ஆஃப் பண்ணுங்க, இல்லாட்டி பேச போட்டுவீங்க. மனோஜ்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்ஸா. ஒண்ணும் இல்லை, என்னன்னா இப்ப சரி. எனக்கு ஸ்கிரீன்ல சின்ன ஒரு சைட் ஒன்று பிடிச்சு கொண்டு அதான் நான் போட்டிக்கிறேன், அதான் வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, இப்ப நீங்க பாருங்க. இப்ப சிஎஸ்எஸ்ல வந்து நம்ம கலர்ஸ்ங்கிற ஒரு விஷயத்தை கூடுதலா யூஸ் பண்ணுவோம். கலர்ஸ் வந்து நிறைய பேருக்கு கலர்ஸ் தெரிஞ்சிருக்கும். இப்ப நான் லாஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு ஃபார்ம்ஸ் யூஸ் பண்ண போக்குள்ள நான் ஒரு டெக் யூஸ் பண்ணியிருந்தேன் பாத்தீங்கன்னா, அது என்னன்னு கேட்டா கலருங்கிற ஃபார்ம்ல ஒரு அட்ரிபியூட் யூஸ் பண்ணியிருந்தேன், இன்புட் கலர்னு சொல்லி யூஸ் பண்ணியிருந்தேன். நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. இன்புட் டெக்குள்ள கலர் இல்லையா? இந்த கலர்ல நம்ம யூஸ் பண்ணி பாத்தீங்களா? இப்ப இந்த கலர்ல நீங்க பாத்தீங்கன்னா இந்த ஆர்ஜிபி இருக்கு. அதே மாதிரி HSL நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஆர்ஜிபியும் ஹெக்ஸ் தான் யூஸ் பண்ண கொடுத்துடலாம். சரிங்களா? இப்ப ரொம்ப கூடுதலா நம்ம HTML பொறுத்த வரைக்கும் இந்த கலர்ஸ் வந்து கூடுதலா யூஸ் பண்ணணும். ஒரு வெப்சைட்டை வந்து ஒரு எஃபெக்டிவா அட்ராக்டிவா கிரியேட் பண்றதுல ரொம்ப கூடுதலா எஃபெக்ட் பண்ற ஒரு ஃபேக்டர் என்னன்னு கேட்டீங்கன்னா கலர்ஸ் தான். கலர்ஸ் வந்து நீங்க கிரியேட் பண்ற கண்டென்ட்டுக்கு ஒரு பொருந்தாத ஒரு விஷயம் யாருமே உங்களோட வெப்சைட்டை பார்க்க போறது இல்லை. அதால கலரை வந்து நீங்க ரொம்ப பெஸ்டா வந்து நீங்க கொடுத்து கொள்ளணும். நீங்க மேக்ஸிமம் கலரை வந்து யூஸ் பண்ண போகல, கலரை பத்தி தெரியாதாக்களே தான் சில விஷயங்களை நான் சொல்றேன். சரிங்களா? ரைட். இப்ப நீங்க கலர் வந்து அப்ளை பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்ப உதாரணத்துக்கு நான் என்ன செய்யறேன், இப்ப எப்படி காட்டலாம்னா, நான் பொடிக்குள்ள வந்து யூஸ் பண்றேன் கலரை. இந்த பொடிக்குள்ள வந்து நான் யூஸ் பண்ணேன் பிஜி கலர்னு யூஸ் பண்ணுவேன். பிஜி கலர்ல போயிட்டு நான் இப்ப ரெட் கலர்னு கொடுக்குறேன். சரிங்களா? கொடுத்த உடனே எனக்கு பேக்ரவுண்ட் கலர் வந்து என்ன செய்யுது, ரெட் கலர்னு காட்டப்படுது. சரிங்களா? இப்ப நீங்க பேக்ரவுண்ட் கலரை வந்து அப்ளை பண்றதுக்கு இந்த மெத்தட் யூஸ் பண்ணிடலாம். இல்லைன்னா நம்ம சிஎஸ்எஸ்ல நிறைய மெத்தட்ஸ் இருக்கு, நம்ம அந்த மெத்தட்ல பேக்ரவுண்ட் கலரை வந்து யூஸ் பண்ணி மாத்தி கொள்ளையிலும். ரைட். இப்ப நீங்க பாருங்க, இப்ப கலர் நீங்க யூஸ் பண்ண போகல கலர்ல குறிப்பிட்ட கலர்ல நேமால வந்து நீங்க என்ன செய்றீங்க, கலர் நேம் காட்டுறீங்க. சரிங்களா? இப்ப ரெட் கலர் உங்களுக்கு தேவை, ரெட் கலர்னு காட்டுறீங்க. இப்ப மெஜெண்டா வேணும்னா மெஜெண்ட் காட்டுறீங்க. இப்ப உங்களுக்கு என்ன கலர் தேவைப்படுதோ அந்த கலர் நேமால காட்டுற மாதிரி நம்ம ஹெக்ஸ் கோடுன்னு சொல்லி வந்து ஹெக்ஸாடெசிமல் உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதாவது 1 to 9 அங்கால ஏபிசிடி இஎஃப்னு சொல்லி மொத்தம் 16 டிஜிட்ல வந்து ஹெக்ஸ் கோட் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். அந்த ஹெக்ஸ் கோடை வச்சு நம்ம என்ன செய்வோம்னா சில கலர்ஸ் வந்து இண்டிகேட் பண்ணி காட்டுவோம். இதுல பாருங்க, இப்ப நான் வந்து 2 கலர்ஸ் யூஸ் பண்றேன். இதுல வந்து நம்பர்ஸ் யூஸ் பண்றேன். ஒன்று நல்லா பாருங்க, இப்ப 2 தடவை 0 போட்டுக்கிறேன் உங்களுக்கு ஸ்கிரீன்ல. சரிங்களா? நான் நோட் பேட்ல போறேன், உங்களுக்கு ஸ்கிரீன் கிளியர் இல்லாட்டி நான் ஜூம் பண்ணணும். இதுல பாருங்க, அந்த நான் ஹேஷ் யூஸ் பண்றேன். சரிங்களா? ஹேஷ் யூஸ் பண்ணிட்டு 00 அதே மாதிரி 00 அதே மாதிரி 00. இப்ப இதுல நீங்க பாக்கலாம், இந்த இடத்துல இந்த 2 0வும் உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது என்னன்னு சொன்னா, இந்த 2 0வுமா இந்த 2 0 உங்களுக்கு இண்டிகேட் பண்ணுது ரெட் கலர். சரிங்களா? அதே மாதிரி இந்த 2ம் கிரீன் கலர். இதே மாதிரி இந்த 2ம் வந்து ப்ளூ கலரை வந்து இண்டிகேட் பண்ணும். RGBன்னு சொல்லி நீங்க ஏற்கனவே கேள்விப்பட்டிருப்பீங்க. இது R, இது 2ம் G, இது 2ம் B. சரிங்களா? இப்ப இது 2ம் எப்பயும் வந்து மேக்ஸிமம் வேல்யூ வந்து இப்ப 0ல தொடங்கினா மேக்ஸிமம் வேல்யூ வந்து FFல தான் முடியும். அதுக்காக வந்து முடியாது. அதுக்கு நீங்க நம்பர் சிஸ்டத்தை நீங்க படிக்கணும். இதை பத்தின விஷயங்களை நீங்க டீப்பா போகணும்டா. அதனால மேக்ஸிமம் வேல்யூ வந்து FF தான். FF விட குறைய இருக்கிற வேல்யூஸ் வரும். அதுல நம்பர்ஸ்ல வேல்யூ இப்படி தான் போகும். 0 1 2 3 4 5 6 7 8 9 ABCDEF சரி போயிட்டு என்ன செய்யும், அந்த ஆர்டர்ல போயிட்டு முடியும். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த இடத்துல நீங்க ரெட் கலரை யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா, ரெட் கலரை மேக்ஸிமம் 100% யூஸ் பண்ண போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்வீங்கன்னு பாருங்க. இந்த இடத்துல ரெட் கலரை மட்டும் யூஸ் பண்றதுக்கு மேக்ஸிமம் FF தானே, அதனால FF நான் என்ன செய்றேன், மத்த எல்லாம் கிரீனும் 0ல இருக்கு, ப்ளூவும் 0ல இருக்கு. இப்படி கொடுத்து உடனே ரெட் கலர் மட்டும் எனக்கு அவுட்புட்டா காட்டும். நான் சர்வர் ஆல்ரெடி ரெட் கலர்ல இருக்கிறதுனால நான் அவுட்புட்டா காட்டிருக்கிறேன். இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இது 2யும் எடுத்துட்டு முதல் 2யும் 0, நடுவுல இருக்கிற 2யும் என்ன செய்யறேன், FFன்னு மாத்தி வர்றேன். இப்ப ரெண்டாவது கலர் மேக்ஸிமம் கலர் என்ன காட்டுது, எனக்கு கிரீன் தானே, RGB ரெட் ப்ரோ கிரீன் இருக்கு. இதை நான் சர்வ் பண்றேன். எனக்கு அவுட்புட்ல வந்து என்ன நடக்குது, கிரீன் வந்து எனக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. சரிங்களா? அதே மாதிரி லாஸ்ட்ல இருக்கிறது நீங்க FF கொடுத்துட்டு சர்வ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ கலர் வந்து காட்டப்படும். அதே மாதிரி நீங்க கலர்ஸ் வந்து என்ன செய்யலாம், மிக்ஸ் பண்ணலாம். எல்லாம் வந்து 0 இருக்குன்னு சொன்னா எல்லாம் 0 வந்து என்ன கலர் இருக்கும், சும்மா கெஸ் பண்ணுங்க.
ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும், சொல்லுங்க. ஒயிட். எல்லாம் 0 உண்டா ஒயிட் இருக்கு தானே. ஆனா அப்படின்னு நினைக்காதீங்க. எல்லாம் 0 இருந்துச்சுன்னா அந்த இடத்துல எதுவுமே யூஸ் பண்ணல. உங்களை தூக்கி ஒரு இருட்டு ரூமுக்குள்ள போட்டாங்கன்னா அந்த டார்க் ரூம்ல நீங்க என்ன கலரை பார்ப்பீங்களோ அந்த கலர் தான் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். சரிங்க, எல்லாம் 0 உண்டா உங்களுக்கு அவுட்புட் வந்து பாருங்க என்ன கலர், பிளாக் கலர்ல வரும். சரிங்களா, எல்லாம் ஒரே டைம்ல நிறைய வெளிச்சம் அவனோட கண்ணுக்கு வருதுன்னு சொன்னா அந்த டைம்ல என்ன இருக்கும்? ஒயிட் கலர்ல விளங்கும் தானே. அதே மாதிரி தான் எல்லாத்தையும் நீங்க எஃப்ல கொடுத்து விட்டீங்கன்னு சொன்னா மேக்ஸிமம் வந்து எஃப்ல வந்து உங்களுக்கு அவுட்புட் வந்து இப்படி காட்டும். சரிங்களா, அதே மாதிரி நீங்க கலர்ஸ் வந்து நீங்க என்ன செய்வீங்க, உங்களுக்கு லைட் கலர் தேவைப்படுது சில விஷயங்கள்ல. இப்ப இந்த இடத்துல நான் என்ன செய்யறேன், முன்னுக்கு வரேன், பின்னுக்கு கிரீனையும் ப்ளூவையும் 0 காட்டிட்டேன். இப்ப எனக்கு வந்து எப்படி வரணும்னா ரெட் கலர் தான் வரணும், கொஞ்சம் லைட்டா வரணும் அப்படின்னு நீங்க விஷ் பண்ணீங்கன்னா நீங்க செய்யலாம். அந்த அந்த கண் இருக்குல்ல, ரெட்டுக்கு வாசியா இருக்கிற சில கலர்ஸ் இருக்கு தானே, அப்படின்னு கலர்ஸ் வந்து நீங்க யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இப்ப இதுல பாத்தீங்கன்னா ரெட்டுக்கு ரெட் தான் வரும். எப்படி நீங்க இந்த வெலுவை மாத்திர தலைஞ்சு பாருங்க. இப்ப நான் வந்து 1 கொடுக்குறேன், எப்படி வருதுன்னு பார்ப்போம். டார்க்கா வருது இல்லையா. நீங்க கலரை குறைக்க 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 என்ன நடக்குது, டார்க் வந்து கூடுது. அதே மாதிரி நீங்க என்ன செய்யணும், இப்ப ஒன்றுல இருக்காம கொஞ்சம் கூடுங்க. இப்ப பாருங்க, இப்ப டபுள் ஏ கொடுக்குறேன் 10 தானே. இப்ப என்ன நடக்குது, கொஞ்சம் லைட் கலரா மாறுது பாத்தீங்கன்னா. இன்னும் கொஞ்சம் நான் என்ன செய்யறேன், இப்ப ஏபிசிசின்னு கொடுத்து பார்ப்போம், இன்னும் கொஞ்சம் லைட்டா மாறும்னு நினைக்கிறேன். இந்த லைட்டா மாறுது. அதே மாதிரி டிஇன்னு கொடுத்து பாக்குறேன், இன்னும் கொஞ்சம் லைட்டா மாறுது. பிரைட் கூடுதல் நினைக்கிறேன், உங்களுக்கு ஸ்கிரீன்ல விளங்குமே எனக்கு தெரியாது. அதே மாதிரி எஃப்ம் அதே மாதிரி ஏயும் இது மேக்சிமத்துக்கு கிட்ட வரும். இது செவனும் இன்னும் கொஞ்சம் லைட்டா வருது. சரிங்களா, அதே மாதிரி தான் இப்ப நீங்க கலர்ஸுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி சரி யூஸ் பண்ணலாம். லைட் கலர் வந்து நீங்க மேக்ஸிமம் அப்ளை பண்ணணும்னு சொன்னா இதுக்குள்ள இருக்கிற சின்ன வெலுவை வந்து நீங்க என்ன செய்யணும், மாத்தணும். இதுக்குள்ள ஒயிட் கலருக்கு வாசியா மாத்துங்க. சரிங்களா, மூணையும் நம்ம சும்மா ரெட் கலருக்கு வாசியா சில உங்களுக்கு தேவையான மெனுவான நீங்க சில கலர்ஸ் மாத்த போகக்குள்ள உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரிங்களா, இப்ப எஃப்எஃப் தானே, இப்ப டிடி இதை கொடுத்து பார்ப்போம். பாத்தீங்கன்னா பாத்தீங்களா, அந்த மத்த கலர் எல்லாம் டொப்ல வருது. அதே மாதிரி ரெட் கலர் கூட அப்ளை பண்ணப்பட்டிருக்கு. அப்ப இந்த இடத்துல ஒயிட் கொஞ்சம் கூடுதலாகவும் இந்த ரெட் கலர் கொஞ்சம் கூட அப்ளை பண்ண போகலாம். அந்த ரெண்டும் ஒயிட்டும் ரெட்டும் மிக்ஸ் ஆகி வர ஒரு லைட் பிங்க் வந்து உங்களுக்கு காட்டப்படும். இதே மாதிரி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி கலர் என்ன செய்யலாம், மிக்ஸ் பண்ணி அவுட் பண்றது கொள்ளையிலும். இந்த மேக்ஸிமம் நீங்க இந்த மெத்தட் யூஸ் பண்ணி உங்களுக்கு தேவையான கலர்ஸ் கிரியேட் பண்ணுங்க. அடுத்த மெத்தட் வந்து என்னன்னு கேட்டா ஆர்ஜிபி மெத்தட். ஆர்ஜிபி வந்து அது சரியா ஃபங்க்ஷன் ஆகுது இல்ல, அது நிறைய இடத்துல நான் ட்ரை பண்ணி பார்த்துக்கிறேன். ஆர்ஜிபி கலர்ஸ் வந்து யூஸ் பண்ணுவோம். இது வந்து ஆர்ஜிபின்னு போட்டுட்டு பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து நம்ம என்ன செய்வோம்னா அந்த எஃப்எஃப் வந்து நீங்க டெசிமலுக்கு மாத்துவீங்கன்னா 255 வேல்யூவை காட்டும். சரிங்களா, இப்படிதான் நம்ம காட்டுறது. சரிங்களா, இது வந்து 255 வந்து டெசிமல் வேல்யூ. அதாவது நீங்க அந்த எஃப்எஃப் வந்து உங்களுக்கு நம்பர் சிஸ்டம் தெரியும்னு சொன்னா நீங்க அதை படிச்சுக்கொள்வீங்க. இது சும்மா ஒரு நாலேஜுக்கா தெரிஞ்சு வச்சுக்கொள்ளுங்க. இப்ப இந்த இடத்துல எல்லாமே 0 இருந்தா என்ன கலர் இருக்க மாட்டேன், ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். பாருங்க, இந்த ஆர்ஜிபிக்கு ரெட் கலர் காட்டுறதுக்கு இப்ப எல்லாம் 0 இருந்தா வந்திருக்கணும், பிளாக் கலர் வந்திருக்கணும். ஆனா அந்த கலர் வருது இல்ல, வேற கலர் காட்டப்பட்டது. நான் நெட்ல சர்ச் பண்றேன் ஆர்ஜிபி கலர் ஃபார்மேட். சரிங்களா, இப்ப ஆர்ஜிபி கலர் சார்ட் பார்ப்போம். இதுல பாருங்க, நீங்க இப்ப பியூரான ரெட் ஒன் எடுக்கிறீங்கன்னு சொன்னா இந்த ரிங் இதுல பாருங்க ஆர்ஜிபி பாத்தீங்கன்னா பாருங்க 25500 எல்லாம் 00 கொடுக்குற பாருங்க. நீங்க ஆர்ஜிபில எல்லாத்துக்கும் 00 கொடுத்தா என்ன கலர் வரும் பார்ப்போம். பாத்தீங்களா, பிளாக் கலருக்கு மாறுது. அதே மாதிரி நீங்க 255 இதுக்கு மட்டும் கொடுத்தீங்கன்னு சொன்னா ரெட் கலர் வரும். அதே 0 ஆக்கிட்டு மத்ததுக்கு 255 கொடுத்தீங்கன்னு சொன்னா கிரீன் வரும். அதே மாதிரி அதை 0 ஆக்கிட்டு நீங்க மத்ததுக்கு 255 கொடுத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு என்ன நடக்கும், ப்ளூ கலர் வரும். இல்லாட்டி நீங்க ஸ்பெசிஃபிக்கா வேண்டிய கலர் வந்து நீங்க என்ன செய்யலாம், இதுல செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ளலாம். அதே மாதிரி நீங்க கொடுக்குற கலர் அந்த ஆர்டருக்கு ஏற்ற மாதிரி என்ன செய்யணும், இந்த இடத்துல உங்களுக்கு தேவையான கலர் வந்து நீங்க அப்ளை பண்ணக்கூடிய மாதிரி இருக்கணும். அதான் உங்களுக்கு கலர் ஃபார்மேட். உங்களுக்கு தேவையான நீங்க நெட்ல என்ன செய்யலாம், நீங்க பார்த்து தேவையான கலர் எடுத்துக்கொள்ளலாம். நோல வந்து நீங்க கலர் பிக்கர்னு சொல்லி நீங்க நெட்ல தேடினாலே உங்களுக்கு தேவை வரும். இப்ப நீங்க உங்களுக்கு கலரை வந்து தேடி கொள்றது கஷ்டமா இருக்குன்னு சொன்னா கலர் பிக்கர்னு சொல்லி நெட்ல அடிங்க. நீங்க அடிச்சு நான் கூடுதல் எப்படி தான் கலர் செலக்ட் பண்ணுவேன். நீங்க அடிச்சா உங்களுக்கு கலர் வந்துடும். இப்ப நெட்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு விளங்கும். நான் பெரும்பாலும் கலர் பிக் பண்றது இப்படிதான். நீங்க கலர் பிக் அடிச்சானே கூகுள் உங்களுக்கு என்ன செய்யும், கலர் பிக் பண்ணது தரும். இதுல எல்லாம் வரும் பாருங்க. ஆர்ஜிபி ஃபார்மேட் இருக்கு. அதே மாதிரி சியான் மெஜெண்டா எல்லோ பிளாக், அது அந்த சிஎம்வைக்கு கலர் மெத்தட் இருக்கு, ஹெச்எஸ்பி மெத்தட் இருக்கு, ஹெச்எஸ்எல் மெத்தட் இருக்கு. நீங்க ஒரு கலரை செலக்ட் பண்ண போகலாம், அந்த கலர் எல்லா கோடையும் உங்களுக்கு சேம் ஸ்பெசிஃபிக்கா காட்டும். உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற கலர் வந்து நீங்க செலக்ட் பண்ணி கொள்ளையிலும். அதே மாதிரி உங்களுக்கு ரெட்டுக்கு வாசியா வேணும்னா ரெட்டுக்கு வாசியா மாத்திட்டு நீங்க உங்களுக்கு தேவையான கலரை வந்து நீங்க செய்யலாம், சேஞ்ச் பண்ணி மாத்தி கொள்ளையிலும். இது நீங்க கலரை பிக் பண்ணி எடுத்துக்கொள்றதுக்கு ஒரு ஈஸியான மெத்தடா இருக்குமா. உங்களுக்கு கலர் தேவைன்னு சொன்னா அந்த கலர் மெத்தட்ல நீங்க அதை யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. சரியா, இதோட இதை ஸ்கிப் பண்றேன். நம்மளோட கண்டனுக்கு வரேன். விளையாண்டா கலர் யூஸ் பண்ணுங்க. இதுக்கப்புறமா உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி. சரியானே, ரைட். இப்ப உங்களுக்கு சிஎஸ்எஸ் அப்ளை பண்ற வே ஓகே, கலரும் ஓகே. இனி உங்களுக்கு சப்ஜெக்டுக்குள்ள நாம மூவ் ஆகலாம்னு நான் நினைக்கிறேன்.
ரைட். முதலாவது விஷயம், நம்ம ஏற்கனவே பேசிக்ல இருந்து போன மாதிரி எல்லாத்துலயும் சிஎஸ்எஸ் பேசிக்கை ஃபர்ஸ்ட்டுக்கு லேர்ன் பண்ணுவோம். அதுக்கப்புறமா எல்லாத்தையும் மொத்தமா சேர்த்து எப்படி டிசைன் ஒன்று கொண்டு வந்து அதை சிஎஸ்எஸ்ல அவுட்புட் எடுக்கிறங்கிறத பார்ப்போமா. தொடர்ச்சியா காய்ச்சி கொண்டு இருக்கிறதுனாலே அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. ஓகே ரைட். இப்ப அடுத்த கண்டென்ட் ஃபொண்ட பார்ப்போமா. ரைட். இப்ப நாம உங்களுக்கு இன்லைன் இன்டர்னல் இது ரெண்டும் ஓகே. இப்ப நான் எக்ஸ்டர்னல் மெத்தடால தான் இனி அப்ளை பண்ண போகிறேன். இப்ப இதுக்குள்ள நான் சில கண்டென்ட் வந்து கிரியேட் பண்ணி வச்சுக்கொள்றேன். சரிங்களா. இதுக்குள்ள ஒரு பேராகிராஃபை மட்டும் இப்போதைக்கு கிரியேட் பண்றேன். பேராகிராஃப் அதுக்குள்ள லோரம் டெக்ஸ்ட் இதை போட்டு வச்சுட்டு இப்போ சர்வ் பண்றேன். இதுல கண்டனை சின்னதாக்கி வச்சுக்கொள்றேன். இப்போ உங்களோட அவுட்புட் பாத்தீங்கன்னா ஓகே சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ் காட்டுறேன். இப்ப சிஎஸ்எஸ் ஃபாண்ட்ஸ்ல இப்ப நான் கவனமா இருங்களா. இப்ப நான் எக்ஸ்டர்னல் ஃபைல கனெக்ட் பண்ணிக்கிறேன். இதுக்கு அப்புறமா நான் இதுக்கு எல்லா வேலையும் கூடுதலா எக்ஸ்டர்னல்ல தான் செய்வேன். சரிங்களா. இப்ப இனி HTML இருந்தா போல தரம் போய் பார்த்துட்டு வருவேன் என்ன நடக்குது. இப்ப உங்களுக்கு தெரியும் சில மோடிஃபிகேஷன் நம்ம செய்வோம். இதுலயும் செய்வோம் அதுலயும் செய்வோம் கொஞ்சம் பாத்துக்க. இப்ப நான் மூவ் ஆறேன் இந்த சிஎஸ்எஸ் பேஜுக்கு. இப்ப இந்த சிஎஸ்எஸ்ல ஆல்ரெடி நிறைய கோடிங்ஸ் இருக்கு. இப்ப நான் இதுல சில விஷயங்கள் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி ஆகணும். இதுல நீங்க பாருங்க. முதலாவது விஷயம் என்னன்னா கொஞ்சம் இருங்களா. ஒவ்வொரு செலக்டரையும் வந்து நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணி காட்டணும். இதுல இது என்ன அது என்னங்கிறதுலாம் காட்டணும். எதை ஃபர்ஸ்ட்டுக்கு தொடங்குவோம். ரைட். இப்ப பாப்போமா. இப்ப சிஎஸ்எஸ்ல நான் இந்த இடத்துல இப்ப பேராகிராஃபை டார்கெட் பண்றேன் தானே. எப்படி நான் பேராகிராஃபை டார்கெட் பண்றேன்னு சொன்னா நிறைய விஷயங்கள் இருக்கு. நான் கொஞ்சம் கொஞ்சமா போறேன். இப்போதைக்கு ஸ்டார்டிங்ல இருந்து போறேன். இப்ப நான் முதலாவது நான் டைப் பண்றது இந்த இடத்துல பிஏ டைப் பண்ற பர்பஸ் எனக்கு நான் பேராகிராஃபை டார்கெட் பண்றேங்கிறதுக்காக தான் பிஏ யூஸ் பண்றேன். இப்ப இந்த பி வந்து நம்ம சொல்லுவோம் என்னன்னு கேட்டேன். இது எலிமெண்ட் செலக்டர்னு சொல்லுவோம். சரிங்களா. இந்த பி என்னன்னு கேட்டேன் கவனமா இருங்க. எலிமெண்ட் செலக்டர்னு சொல்லுவோம். இப்ப இந்த இதுக்குள்ள டைப் பண்ணி காட்டுறேன் பாருங்க. எலிமெண்ட் செலக்டர். சரிங்களா. இப்ப இந்த எலிமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ற பர்பஸ் என்னன்னு சொன்னா இந்த எலிமெண்ட் செலக்டர் இந்த இடத்துல அந்த குறிப்பிட்ட டெக்கை வந்து டார்கெட் பண்றதுக்காக தான் அந்த எலிமெண்ட் செலக்டர் வந்து நான் யூஸ் பண்றேன். இதை நம்ம இந்த இடத்துல அந்த பிஎஸ் சொல்றது எலிமெண்ட் செலக்டர். இந்த எலிமெண்ட் செலக்டரை யூஸ் பண்ணி நான் ஒரு பக்கத்துல ஒரு கர்லி பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி நான் க்ளோஸ் பண்ணி வர்றேன். இந்த கர்லி பிராக்கெட்டை ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ண போகல அது ஒரு குரூப்பான கோடிங் என்ன செஞ்சிருமாண்டா கன்வெர்ட் ஆயிரும். இப்ப இந்த இடத்துல அந்த பேராகிராஃபுக்குள்ள நடக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்கிறத வந்து நான் என்ன செய்யறேன் ஒரு குரூப்ல போட்டு காட்டுறதுக்காக அந்த கர்லி பிராக்கெட் போடுறேன். இந்த கர்லி பிராக்கெட் நான் நீங்க ஒரே லைன்ல போட்டும் செஞ்சு கொள்ளையிலும் நீங்க அடுத்தடுத்த லைனுக்கு மாத்தி போட அந்த கர்லி பிராக்கெட் நீங்க மேல ஒரு லைன் கீழே ஒரு லைனை போட நடுவில் கேப்படுறீங்கன்னு சொன்னா உங்களுக்கு இன்னும் என்ன செய்யும் எஃபெக்டிவா இருக்கும். சரிங்களா. ரைட். இப்ப நான் என்ன செய்யறேன்டா இது மாதிரி ஒர்க் ஆதான்னு சொல்லி பார்த்துக்கொள்ளுமே. இப்ப நான் கலருங்கிறத வந்து கொடுக்குறேன். கலர் வந்து கொடுத்துட்டு ரெட்னு சொல்லி காட்டுறேன். கொடுத்துட்டு சர்வ் பண்ணேன். எனக்கு அவுட்புட்ல ரெட் கலர் காட்டுது. அப்ப எனக்கு அவுட்புட்ல என்ன செய்யுது வருதுன்னு சொன்னா இந்த கோடிங் வந்து எனக்கு ஒர்க் ஆகுது. எனக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை. அப்ப நீங்க பாருங்க இப்ப பேராகிராஃப் வந்து இப்ப நான் டார்கெட் பண்ணிக்கிறேன். இப்ப பேராகிராஃப்ல கண்டென்ட்ல எதுவுமே இல்லை. எனக்கு அவுட்புட்லயும் எந்த எஃபெக்டும் காட்டப்படல. இப்ப நான் ஃபொண்ட நான் என்ன செய்ய போறேன் மாத்த போகிறேன். முதலாவது விஷயம் எனக்கு சிஎஸ்எஸ் ஃபொண்ட் நான் கொடுத்திருக்கிற பேராகிராஃப்ல ஃபொண்ட் எனக்கு பிடிக்கல. எனக்கு வேறொரு ஃபொண்டை கொடுத்து நான் என்ன செய்யணும் அந்த ஃபொண்டை வந்து நான் மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணேன். ஃபொண்டுக்குள்ள போயிட்டு ஃபொண்டுங்கிற டெக்கை யூஸ் பண்ணி நான் பேராகிராஃப்ல டெக்கை வந்து நான் மாத்திருந்தேன் இல்லையா. இருந்தாலும் எனக்கு பேராகிராஃப் என்ன செய்யக்கூடாது. இதுக்குள்ள நீங்க பாருங்க எனக்கு எல்லாமே வந்து என்ன செய்யக்கூடாது ஃபொண்ட் வந்து எனக்கு பிடிக்கல மாத்திக்கொள்ளணும் அப்படின்னு சொன்னா நீங்க ஃபொண்ட் சிம்பிளாவே வந்து மாத்திக்கொள்ளிடும். இப்ப பேராகிராஃபை நான் கொடுத்து என்ன செய்யறேன் அதுக்குள்ள இருக்கிற ஃபொண்டை டார்கெட் பண்ணி பேராகிராஃப் டெக்குள்ள இருக்கிற ஃபொண்டை வந்து நான் மாத்த போறேன். நீங்க அதுக்காக என்ன செய்யலாம்னு சொன்னா ஃபொண்டை வந்து யூஸ் பண்ணலாம். இப்ப ஃபொண்ட்ங்கிறதுக்குள்ள நிறைய விஷயம் இருக்கு. முதலாவது விஷயம் ஃபொண்ட் ஃபேமிலி. சரிங்களா. இந்த ஃபொண்ட் ஃபேமிலிக்குள்ள நான் பெஸ்ட்டுக்கு நான் யூஸ் பண்றேன். இதுக்குள்ள பாருங்க இதுல நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குல்ல பாருங்க. இந்த ஃபொண்ட் ஃபேமிலிக்குள்ள நிறைய ஆப்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல விஷுவல் கோட தான் சஜஸ்ட் பண்ணுறது. நீங்க விரும்பின மாதிரி ஒன்று செலக்ட் பண்ணி எடுத்துக்கொள்ள வேண்டும். இதெல்லாம் வந்து ஒவ்வொரு ஒரு எஃபெக்ட் அவுட்புட்டை உங்களுக்கு காட்டு நான் ஒன்று செலக்ட் பண்ணி விடுறேன். இப்போ நான் சர்வ் பண்ணுறேன் பாருங்க அவுட்புட்ல என்ன நடக்குது. அவுட்புட்ல இல்ல அதே டிஃபால்ட்டா இருக்கிற கோடிங் நினைக்கிறேன். அதாலதான் இந்த அவுட்புட்டும் வரல. நம்ம வேற ஒன்று கொடுத்து பார்ப்போம். இதை கொடுப்போம். ரைட். இதுல பாருங்க உங்களுக்கு அவுட்புட் கார்டு நினைக்கிறேன். இந்த அவுட்புட்ல இந்த ஃபொண்ட் எஃபெக்ட்ஸை வந்து நீங்க மாத்தி உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி வேற வேற ஃபொண்ட் நீங்க அவுட்புட் பேஜ்ல காட்ட போறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க என்ன செய்யலாம் இந்த ஃபொண்டெல்லாம் யூஸ் பண்ணலாம். இந்த ஃபொண்ட் அவ்வளவுமே என்ன செய்ய பண்றா ஒரு பிரவுசருக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய ஃபொண்டா இருக்கும். சரிங்களா. இப்ப இந்த இடத்துல ஒரு விஷயத்த நல்லா பாருங்க. நான் இதுக்கு முதல் ஃபொண்டை நான் எப்படி யூஸ் பண்ணேன்டா இந்த HTML போயிட்டு இந்த HTML நான் என்ன செஞ்சேன் இதுக்குள்ள பாருங்க இந்த HTML போயிட்டு நான் ஃபொண்ட்ங்கிற டெக்கை யூஸ் பண்ணி தான் ஃபொண்டை யூஸ் பண்ணேன். சரிங்களா. இந்த ஃபொண்டை காட்ட போக்குள்ள
இது ரெட் கலர்ல காட்டு. ஏன் இந்த இடத்துல ரெட் கலர் காட்டுன்னு தெரியுமா? இது வந்து நீங்க இந்த பொண்டுங்கிறத இப்படி யூஸ் பண்ண தேவையில்ல. இது அன்னெசரிங்கிறதால தான் இந்த பொண்டு வந்து எனக்கு காட்டுப்படுது. இப்ப இந்த பொண்டை நான் யூஸ் பண்ணிட்டு இப்ப இந்த பொண்டுக்குள்ள நான் என்ன செய்யறேன், ஒரு paragraph வந்து கிரியேட் பண்றேன். இந்த paragraphல வந்து ஒரு ஓரமா போட்டுக்கொள்றேன். இப்ப இப்ப இந்த பொண்டை நான் என்ன செய்யறேன், இப்ப இதை சர்வ் பண்றேன். எனக்கு அவுட்புட்ல பாருங்க பொண்ட் காட்டப்படுது. ஏன் இந்த இடத்துல இந்த paragraph எனக்கு காட்டுதுன்னா, இந்த paragraphும் என்ன மேல இருக்கிற paragraph ஒன்று தானே. எல்லா paragraphுக்கும் நான் இந்த எஃபெக்ட் காட்டுறதால அப்படி காட்டுது எனக்கு. அப்ப இந்த paragraph நான் இப்போதைக்கு எடுத்து வர்றேன். சரிங்களா? சரி, இந்த paragraph எடுத்துட்டு இப்ப நான் சேவ் பண்றேன். எனக்கு அதுக்கு அந்த அவுட்புட் காட்டு பாருங்க, நார்மலா இருக்கட்டும். இப்ப இந்த ஃபோன்ல போய் நான் என்ன செய்யறேன்னா, ஃபேஸ்னு சொல்லி நான் காட்டுறேன். ஃபோன் ஃபேஸ் ஈக்குவல் டபுள் கோடேஷன் கொடுத்துட்டு இதுக்குள்ள நான் வந்து என்ன செய்யறேன்னா, இப்ப கூப்பர்னு சொல்லி நான் காட்டுறேன். சரிங்களா? இது ஒரு போன்ற பேரு. நான் சேவ் பண்ண அவுட்புட் பாத்தீங்கன்னா விளங்க, அந்த போன்ற பேர் அழைப்பு எனக்கு என்ன செய்யுது, அது மாத்தி காட்டுப்படுது. இப்ப இந்த கூப்பர்ங்கிற இந்த பொண்ட் வந்து எந்த கம்ப்யூட்டர்ல பர்சனலா இருக்கிற பொண்டை இது கொண்டு வந்து காட்டுது. சரிங்களா? இப்ப இப்ப நீங்க நல்ல ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க, உங்களோட பிசில இருக்கிற ஒரு பொண்டோட பேரை வச்சுக்கொண்டு இந்த கூப்பரங்கிற பொண்ட் வந்து எல்லார கம்ப்யூட்டர்லயும் இந்த கூப்பரங்கிற பொண்ட் இருக்காது. சரிங்களா? யார் யாரெல்லாம் அந்த கூப்பரங்கிற பொண்டை இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களே தான் என்ன செய்யும், அந்த கூப்பரங்கிற பொண்ட் எஃபெக்ட் வந்து அவுட்புட் காட்டும். இந்த கூப்பரங்கிற பொண்ட் நீங்க இந்த வெப்சைட் லான்ச் பண்ணதுக்கு அப்புறமா குறிப்பிட்ட ஒரு கிளைண்ட் பிசிக்குள்ள அந்த கூப்பரை வந்து டிஸ்பிளே பண்ணலன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அப்ப அந்த குறிப்பிட்ட பிசிக்குள்ள அந்த கூப்பருங்கிற போன் இன்ஸ்டால் பண்ணி இல்லைன்னா அந்த குறிப்பிட்ட கண்டென்ட் பிசில டிஸ்பிளே பண்ண போகக்குள்ள அந்த கண்டென்ட் வந்து என்ன செய்யும், இப்படிதான் காட்டுச்சு பாருங்க. இந்த கூப்பர் எடுத்து விட்டு அவங்களுக்கு என்ன அவுட்புட் வருமோ இப்படித்தான் என்ன செய்யும். நீங்க என்னதான் எஃபெக்டான பொண்டை போட்டு நீங்க செஞ்ச அவுட்புட் காட்டினாலும் இந்த இடத்துல உங்களுக்கு அது காட்டுப்படாது. அப்ப எல்லாரும் பிசிக்கு சப்போர்ட் ஆகிற மாதிரி கமானான சில போன்ஸ் இருக்கு. அந்த போன்டை யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யணும், சில அவுட்புட்டை காட்ட தொடங்கணும். அதுக்காக வந்து பொண்டுக்குள்ள இருக்கிற பொன் பேஸை யூஸ் பண்ணி நீங்க பொன் இருக்கலாம் என்ன செய்யக்கூடாது, பேரை மாத்தக்கூடாது. நீங்க கொமனா வந்து நீங்க என்ன செய்யலாம், இப்படி ஃபண்ட் ஃபேமிலியில பொதுவா ஜென்ரல் ஆகிற சில ஃபண்ட் நீங்க யூஸ் பண்றதால அவங்களை என்ன செய்யலாம், சில விஷயங்களை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கு. இப்ப நான் இதை யூஸ் பண்ணிட்டு அவுட்புட் பார்க்க போகல எனக்கு அவுட்புட்ல என்ன செய்யுது, அதுக்கு ஏத்த மாதிரி எனக்கு சில எனக்கு அவுட்புட்ல எஃபெக்ட் வந்து காட்டுப்படுது. அதே மாதிரி இப்ப இதுக்குள்ள உங்களோட ஃபண்ட் சைஸ் வந்து 10 இதை பாக்குறதுக்கு உங்களுக்கு இது பிடிக்கல அப்படின்னு சொன்னா ஃபண்ட் சைஸ் வந்து மாத்திக்கொள்ள இயலும். இதுல பாருங்க நிறைய இருக்கு, லார்ஜ் இருக்கு, மீடியம் இருக்கு, அப்படி நிறைய விஷயங்கள் இருக்கு. இது இருந்தாலும் இதெல்லாம் நீங்க பயன்படுத்தாம நீங்க பிக்சல் ஃபார்மட்ல யூஸ் பண்ண இயலும். 25 அப்படின்னு காட்டிட்டு நீங்க சேவ் பண்ணீங்கன்னா, சரி 25 பிக்சல் கொடுத்துட்டு சேவ் பண்ணீங்கன்னு சொன்னா அவங்களுக்கு என்ன நடக்கும், அவங்களுக்கும் அந்த பொன்ற சைஸுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு காட்டப்படும். இப்ப மேக்ஸிமம் நீங்க பொன் டெக்குள்ள 10 தான் மேக்ஸிமம் காட்ட இயலும், 10 சைஸ்ல எல்லாம் காட்ட இயலும். நீங்க 10 பெருசா காட்டணும்னு அந்த டெக்குள்ள யூஸ் பண்ண இயலாது. ஆனா நீங்க சிஎஸ்எஸ் யூஸ் பண்றதால பொன்ற சைஸை வந்து 10 மேக்ஸிமம் நீங்க என்ன செய்யணும் போயிடும். பாருங்க நான் 50 கொடுத்துட்டு பிக்சல் கொடுத்து சேவ் பண்ணா அதுல அவுட்புட் வந்து சரியா காட்டப்படும். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தேவைக்கு ஏற்ற மாதிரி நீங்க பொண்ணு சைஸை வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளையிலும். நான் என்ன செய்யறேன், 10 கொடுத்துட்டு இப்போதைக்கு சேவ் பண்றேன். இந்த அவுட்புட் வந்து ஓகே இருக்கு, 10 பெஸ்டா இருக்காது, நான் 25 கொடுத்து கொள்றேன். அது கண்டென்ட் ஓகே இருக்குல்ல, ரைட். இப்ப 25 ஓகே. இப்ப நான் என்ன செய்யறேன், ஃபொண்ட் சைஸ் ஓகே. அதே மாதிரி ஃபொண்ட் வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், போல்ட் ஆகி அப்படி காட்டுப்படணும் அப்படின்னு சொன்னா ஃபொண்ட் வெயிட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஃபொண்ட் வெயிட் நீங்க கொடுத்தீங்கன்னு சொன்னா இப்போ போல்ட்னு சொல்லி நீங்க கொடுங்க, போல்ட்னு சொல்லி வரும். இதை நீங்க சேவ் பண்ணி விடுங்க. உங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், நார்மலான கண்ட விட உங்களுக்கு போல்ட் ஆகி காட்டுப்படும். போல்ட் வந்து இப்போ உங்களுக்கு அசிங்கமா இருக்கு அப்படின்னு சொல்லி நீங்க என்ன செய்யுங்க, டெலிட் பண்ணி விட்டுருங்க. இது சேவ் பண்ணுங்க, போல்ட் உங்களுக்கு பேத்துரும். அப்படியே ஃபொண்ட் வெயிட், ஃபொண்ட் சைஸ், அதே மாதிரி ஃபொண்ட் ஸ்டைல் இருக்கு. ஃபொண்ட் ஸ்டைல் இங்க இந்த இதுல வந்து நம்ம என்ன செய்வோம், இட்டாலிக் வேணுமா இல்லாட்டி ஸ்ட்ரைக் த்ரூ வேணுமா அப்படியான விஷயங்களை வந்து மென்ஷன் பண்ணி காட்டுறதுக்காக நம்ம அதை யூஸ் பண்ணுவோம். இப்போ இட்டாலிக் நான் கொடுத்துட்டு சேவ் பண்றேன், அவுட்புட் பாருங்க கொஞ்சம் சரிஞ்சு மாதிரி வரும் இல்லையா, அப்படியான விஷயங்களை நீங்க எடுத்துக்கொள்ளணும், இதை யூஸ் பண்ணலாம். இப்போ இந்த இடத்துல ஃபோன் சைஸ் ஓகே, ஃபோன் ஸ்டைல், ஃபோன் வெயிட் ஓகே, ரைட். இவ்வளவுமே வந்து என்னன்னு கேட்டா நார்மலா இருக்கு, சரியானு, ரைட். இப்ப இதை விட ஷார்ட்டா நீங்க பெஸ்டா, இதை விட நீங்க பெஸ்டா வந்து ஒன்று கிரியேட் பண்ண போறீங்கன்னு சொன்னா எப்படின்னு சொன்னா வேற ஃபண்ட் வந்து யூஸ் பண்ண போறீங்க. எப்படி ஃபண்ட் கூகுள்ல நான் ஒன்று வச்சிருந்தா மறந்துட்டேன், ட்ரை பண்ணி பாப்போமா. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இப்ப சேவ் பண்றேன். இப்ப எனக்கு சில ஃபோன்ஸ் இருக்கு, இன்டர்நெட்ல இருக்கு, சரிங்களா? இன்டர்நெட்ல இருக்கிற சில ஃபோன்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ண போறோம். நல்ல நினைவு வச்சுக்கோளுங்க. இப்ப இது எந்த பிசில இருக்கிற ஃபோண்டும் இல்ல, எந்த ப்ரௌசர்ல இருக்கிற ஃபோண்டும் இல்ல. இப்ப நான் இன்டர்நெட்ல இருக்கிற செப்பரேட்டா இருக்கிற ஒரு ஃபோனை யூஸ் பண்ணி இந்த அவுட்புட் நான் காட்ட போறேன். இப்ப அந்த பர்பஸ்க்கு நான் என்ன செய்ய போறேங்கிறத பாருங்க. இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இந்த பிளஸ் நான் யூஸ் பண்றேன். இப்ப இதுக்குள்ள வந்து நான் டைப் பண்றேன் வந்து என்னன்னு கேட்டா கூகுள் ஃபோன்ஸ் சொல்லி அடிக்கிறேன். கூகுள் வந்து சில ஃபோன்ஸ் வச்சுக்கிறாங்க டெவலப்பர்ஸுக்கு, நீங்க அந்த ஃபோன்ஸை வந்து யூஸ் பண்ணலாம். கொஞ்சம் பெருசா இருக்கும் உங்களுக்கு ஸ்கிரீன், சம்டைம் பெருசா இல்லையா. இதுல பாருங்க இந்த கூகுள் ஃபோன்ஸ் இருக்கு. இந்த ஃபோன்ஸுக்குள்ள நான் போறேன். நீங்க நெட்ல சர்ச் பண்ணி எடுக்கலாமா, கூகுள் ஃபோன் அடிச்சானே வரும். இதுல பாருங்க நிறைய ஃபோன்ஸ் இருக்கு. இப்போ உங்களுக்கு ரைட், எனக்கு இந்த ஃபோன் பாக்குறது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு, எனக்கு இந்த ஃபோன் தேவை அப்படின்னு சொன்னா நீங்க ஆல்ரெடி இருக்கிற விசுவல் ஸ்டுடியோ சஜஸ்ட் பண்ண அந்த ஃபோனை விட பெஸ்டான ஃபோன் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு சொன்னா நீங்க இந்த ஃபோனை யூஸ் பண்ணலாம்.
இந்த ஃபண்ட் உங்களுக்கு தேவைப்படுது, இந்த ஃபண்ட் வந்து கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ஃபண்ட் வந்து என்ன செய்யும், அது பட்டன்ஸ்ல ஸ்டைல் ப்ராப்பர்ட்டிஸ்ல வந்து உங்களுக்கு காட்டப்படும். இப்ப இந்த ஃபண்டோட சில விஷயங்களை நீங்க மாத்துறதுக்கு இப்ப நீங்க பாருங்க, இந்த ஃபண்டுக்குள்ள போனதுக்கு இதுல பக்கத்துல பாருங்க சின்ன ஒரு பிளஸ் ஒன்று காட்டப்படுது பாத்தீங்கன்னா, பிளஸ் மார்க் கொண்டு இந்த பிளஸ் மார்க்கை வந்து நீங்க கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணதுக்கு அப்புறமா உங்களுக்கு அந்த எப்படி வந்து இந்த ஃபண்டை கொண்டு வந்து நீங்க அவங்களோட HTML பேஜ் நீங்க லிங்க் பண்ண போப்பீங்க அப்படின்னு சொல்லி இதுல லிங்க் இருக்கு. இப்ப இதுல பாருங்க, இந்த லிங்க்ங்கிற கோடிங் வந்து அதுல ஆல்ரெடி தந்திருக்காங்க. சரிங்களா? இப்ப இந்த லிங்க்ங்கிறத கொண்டு வந்து இப்ப நான் என்ன செய்யறேன்டா, இதை காப்பி பண்றேன். சரிங்களா? இத ஜஸ்ட் காப்பி பண்றது. கொஞ்சம் தெரிஞ்ச காப்பி மார்க் அப்படி இல்லைன்னு சொன்னீங்க என்ன செய்யலாம், இப்படி செலக்ட் பண்ணி எடுத்து காப்பி பண்ணி கொள்ளையிடும். இல்லாட்டி நான் என்ன செய்யறேன், இந்த காப்பியை கிளிக் பண்ணி விட்டாலும் ஆட்டோமேட்டிக் என்ன செய்யும், காப்பி ஆயிரும். இப்ப நான் இந்த HTML பேஜுக்குள்ள வரேன். இப்ப எனக்கு கோடிங் இருக்கு தானே, இப்ப CSS காப்பி பண்ணல, நல்லா பாத்துக்கங்க. நான் ஆல்ரெடி காப்பி பண்ணது டெக் ஃபார்மட்ல இருக்கு. இந்த லிங்க் தொடங்க பாத்துக்கங்க. லிங்க் தொடங்குறதால இதை கொண்டு வந்து நீங்க என்ன செய்யப்படாது, CSS அப்ளை பண்ண போப்படா. நீங்க CSS விட்டுட்டு ஒரு HTML கோடிங்ல வரணும். ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் லிங்க் எல்லாம் எங்க போடுதோ ஹெட்டுக்குள்ள போடுபடுது. நான் இப்ப என்ன செய்யறேன்டா, இதை கொண்டு வந்து இப்போதைக்கு நான் ஹெட்டுக்குள்ள நான் என்ன செய்யறேன் போடுறேன். இப்ப நான் பேஸ்ட் பண்ணி வரேன் காப்பி பண்ணதை. இதுக்குள்ள இப்ப என்ன நடந்துருச்சுன்னா, எந்த காப்பி பண்ண அந்த லிங்க் இப்ப இந்த HTML பேஜுக்குள்ள கொண்டு வந்து கனெக்ட் ஆயிட்டு இப்ப இந்த HTML பேஜ் நான் சர்வ் பண்றேன். சர்வ் பண்ண போகல எனக்கு சரி எஃபெக்ட் மாறுதுன்னு சரி சும்மா பாருங்க கண்ணால. நான் சர்வ் பண்ணி வருது. சர்வ் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு அவுட்புட் என்ன செய்யல, எந்த விதமான கண்டென்ட் சேஞ்சும் இல்ல. என்னன்னு கேட்டா, இப்ப இந்த ஃபண்டை கொண்டு வந்து போட்டுட்டீங்க சரி, யாருக்கு அந்த ஃபண்ட் எஃபெக்ட கொண்டு வந்து மாத்தணும்ங்கிற விஷயத்தை நீங்க என்ன செய்யல, மென்ஷன் பண்ணல. அப்ப நீங்க மென்ஷன் பண்ணணும்னா அதுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி ஆப்ஷன் இருக்கு. இதுல பாருங்க ரெண்டாவது இதுல உருட்டுனீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வரும். வரும் 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 ஆளு காணுங்க இங்க. இதுக்கு ஒரு பேரை நீங்க யூஸ் பண்ணணும். அந்த ஃபண்டோட பேரு அதை எப்படி யூஸ் பண்ணு சொல்லி கீழே போட்டிருப்பாங்க. எங்க அது? ம், ம், ம். இதுக்குள்ள இல்ல, கொஞ்சம் இருங்களா. இதுக்குள்ளதான் வரும்னு அந்த கண்டனை காணுங்க. சரிங்க, இல்ல இன்னொரு ஃபண்டை செலக்ட் பண்ண உங்களுக்கு வழங்குதான் பாருங்க. நான் இதை செலக்ட் பண்ணேன் பாருமா. சரி, என்ன அந்த கண்டனை டிஸ்பிளே பண்ணுங்க கொஞ்சம். அவங்களுக்கு விலங்குதான் நான் என்னத்தை தேடுறேன்ண்டு. இதுல வந்து என்ன செய்யணும்னா, டைரக்டா நம்ம கொண்டு வந்து அப்ளை பண்றது இல்ல. இதுல கொண்டு வந்து நம்ம என்ன செய்வோம்னா, அதுக்கு ஒரு பேர் இருக்கும். அந்த பேரை கொண்டு வந்து அந்த கிளாஸ் நேம் வந்து கீழே கால் பண்ணணும். கால் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்து டிஸ்பிளே பண்ணப்படும். இதுல நான் காப்பி பண்ணிட்டு சும்மா சேவ் பண்ணி பார்ப்பேன் மாதிரிதான். சும்மா கால் பண்ணது இல்லையா, கொஞ்சம் இருங்க. இதை சேவ் பண்றேன். இருந்தாலும் அவுட்புட்ல எந்த எஃபெக்டும் வராது. இதுல இதை எப்படி கனெக்ட் பண்றேங்கிற மெத்தட்டும் இருக்கும். அதுல கிளாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இங்க அது இப்படி வாருது இல்லையா, கொஞ்சம் இருங்க. அது வந்து க்ளோஸ் பண்ண திரும்ப வர மாட்டேங்குது. இல்ல நீங்க உங்களோட பிசி யாராச்சும் பிசி இருக்கீங்களா, பிசில இருக்கீங்கன்னு சொன்னா கொஞ்சம் இதை தேடி பாருங்க. உங்களுக்கு 2 பாக்ஸ் வரும்னு நினைக்கிறேன். இப்படி ஒரு பாக்ஸ் வரும், அதுக்கு கீழே இன்னொரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸ்ல அந்த
ஃபோன்ட்ட கால் பண்றதுக்கு என்ன டைப் பண்ணணும்னு போட்டு பாத்துருக்கு. அப்படி உங்களுக்கு நீங்க அப்படி யாராச்சும் தேட விருப்பம் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தேடி பாருங்க. அதுல என்ன வருதுன்னு சொல்லி கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க எனக்கு. எனக்கு அது டிஸ்ப்ளே மாட்டேங்குது. இதுல 2 பாக்ஸ் வரணும் எனக்கு டிஸ்ப்ளே பண்றதுக்கு. இந்த மத்த கண்டென்ட் எங்க எடுத்துக்கொள்றது உங்களுக்கு? சார் எக்ஸ்கியூஸ் மீ. சொல்லுங்க. அதுல இம்போர்ட் கொடுத்து பாருங்க. இல்ல அதுல இம்பார்ட்டன்ட் இல்ல சார். சிஎஸ்எஸ் டூல்ஸ் டு ஸ்பெசிஃபை ஃபேமிலி சொல்லி ஃபோன் ஃபேமிலி ரொபோட்டோ சான்சரி சொல்லி இருக்கு. Alright, அந்த கண்டென்ட் வருது தானே உங்களுக்கு? ஆமா கண்டென்ட் வருது. அந்த கண்டென்ட் எனக்கு டிஸ்ப்ளே பண்ண மாட்டேங்குது. அது இம்போர்ட்ல இல்ல. அந்த கண்டென்ட் வருது. நீங்க ஒண்ணு இல்ல, செய்யணும் எனக்கு. சார் நீங்க என்ன செய்யுங்கன்னா உங்களோட சார் இந்த வரைக்கும் நீங்க அதை காப்பி பண்ணுங்க. காப்பி பண்ணி மெசேஜ் இப்ப பேஸ்ட் பண்ணி இந்த செட்ல மெசேஜ் போடுறீங்களா? சார் ரைட் ஓகே. இதை காப்பி பண்ணிக்கலாம். இந்த இருக்கிற மேல இருக்கிற லிங்கையும் காப்பி பண்ணுங்க. இதுக்கு கீழே ஒரு பாக்ஸ் ஒன்று காட்டும், அதையும் காப்பி பண்ணுங்க. பிளஸ் 2 மெசேஜா போடுங்க எனக்கு. ரைட் ஓகே. சார் என்ன நான் ஃபோன் மெசேஜ் இருக்குது? விரும்பின ஏதாச்சும் ஒரு ஃபோன் எடுங்க. ரைட் ஓகே. சார் இந்த ஃபோன்ட்டுக்கான மெசேஜ் போட்டு கொஞ்சம் இருக்குதா மெசேஜ்ல இப்படியே வருதா? இல்ல, இப்படி கூகுள் போன்ல இருந்து எடுங்க. அந்த லிங்கையும் எடுக்கணும். லிங்கையும் எடுத்து சரிங்களா, அந்த மேல இருக்கிற லிங்கையும் எடுங்க. நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற ஃபோன்ட்டுக்கான அந்த அதே எடுத்துக்கிறீங்க. ரைட் ஓகே. ரைட் 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 சரி ரைட் ஓகே. பாருங்க, உங்களோட எல்லாரும் பீஸுக்கு வித்தியாசம் வருது தானே? என்ன எனக்கு வார மாதிரி இல்லாம உங்களுக்கு வந்துட்டு சரி ரைட் அவர் அனுப்பி வைக்கிறார். ஓகே ரைட். இப்ப நான் அதை காப்பி பண்ணி வந்து பீஸ்ல போடுறேன். அது ஒர்க் ஆகுதான்னு ஃபோன் ஃபேமிலிக்குலாம் வரேன். இப்போ இங்க பாருங்களேன், இப்போ நீங்க கிரியேட் பண்ணது லிங்க் வந்து செப்பரேட்டா இருக்கிற லிங்க் தானே. அதை நீங்க இதுக்குள்ள கொண்டு போயிட்டு ஒர்க் பண்ண போனீங்கன்னு சொன்னா ஒர்க் ஆகாது. நீங்க இதை சும்மா பாத்துக்கங்களேன். இப்போ நான் லேட்டா விளங்கப்படுத்துவேன். இதுக்குள்ள நீங்க என்ன செய்யணும் தெரியுமா? செப்பரேட்டா ஒரு ஸ்டைல் டெக்கை வந்து கிரியேட் பண்ணுங்க இன்லைன்ல. அந்த இன்லைனுக்குள்ள போயிட்டு நீங்க என்ன செய்யணும், ஏற்கனவே காப்பி பண்ணதை இப்போ பேஸ்ட் பண்ணி விட்டுருங்க. அவர் அனுப்பின மெசேஜ் தான் ஃபோன் ஃபேமிலி கேல்னியா சரி பண்ணி சொல்லி இருக்கு. இதை நான் சர்வ் பண்ண முதல் நம்ம அவுட்புட்டை பார்ப்போம். ரைட், இப்போ சர்வ் பண்றேன். ரைட், அந்த அவுட்புட் இப்போ வந்துட்டு சரி விளங்கிட்டான். ஏன்னா இப்ப நான் தேர்ட் போக்குல இப்படி வரல எனக்கு. அதை நான் முதல் தான் நான் டைப் பண்ணி தேடினேன். ஆனா இப்படி வராது. 2 பாக்ஸ்ல வரும். அது மத்த பாக்ஸ் எங்க போச்சுன்னு தெரியல. நான் நீங்க தேடினீங்கன்னா உங்களுக்கு 2 பாக்ஸ் வரும். மேல வந்து எந்த லிங்க் அப்படி காப்பி பண்ணி எடுக்கணும் ரெண்டும் வரும். அதுக்கு கீழே இன்னொரு பாக்ஸ் வரும். அந்த பாக்ஸுக்குள்ள வந்து இது இப்படி கண்டென்ட், இந்த கண்டென்ட் மட்டும் உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும். அதாவது அந்த ஃபொண்டை வந்து நீங்க எப்படி எடுத்துக்கொள்றீங்கிற அந்த கண்டென்ட் வரும். அந்த ஃபொண்டை வந்து காப்பி பண்ணி எடுத்துட்டு வந்து நீங்க என்ன செய்யணும், அந்த குறிப்பிட்ட எந்த இடத்துல அதை டிஸ்பிளே பண்ணணும் நீங்க எக்ஸ்பெக்ட் பண்றீங்களோ அந்த கண்டென்ட்டுக்குள்ள போயிட்டு ஸ்டைலுங்கிற டெக்கை கிரியேட் பண்ணி விட்டீங்கன்னு சொன்னா இன்லைன்ல வந்து நீங்க என்ன செய்யலாம், அப்ளை பண்ணலாம். சரிங்களா? இப்ப இன்லைன் அப்ளை பண்ணாம நீங்க எல்லாத்துக்கும் அந்த ஃபொண்டை நீங்க அப்ளை பண்ண எல்லா பேராகிராஃபுக்கும் காமனா வந்து எக்ஸ்டர்னல் ஷீட்ல அப்ளை பண்ண நீங்க விருப்பப்பட்டீங்கன்னா சரிங்களா, இப்ப இதை எடுத்துட்டு நீங்க என்ன செய்யலாம், சிம்பிளான மெத்தட்ல வந்து சிம்பிளா அப்ளை பண்ணிடலாம். இதை நான் சர்வ் பண்றேன். இதுல 2வது மெத்தட் நான் ஆல்ரெடி சொன்ன பாருங்க, உங்களுக்கு இம்போர்ட்ங்கிற மெத்தட் நான் சொல்லியிருந்தேன். இந்த இம்போர்ட்ல இதுக்குள்ள போனீங்கன்னா அந்த இம்போர்ட் மெத்தட் இருக்கு. இம்போர்ட் மெத்தட்ல போயிட்டு நீங்க என்ன செய்யணும், நீங்க உங்களோட சிஎஸ்எஸ் கோட்ல வந்துட்டு அந்த சிஎஸ்எஸ் என்ன செய்யுங்கன்னா மேல போயிட்டு இம்போர்ட் பண்ணி விட்டுருங்க. இது கோடிங்களை வந்து செய்யறது. அது உங்களுக்கு டெக்கை காட்ட போகக்கூடாது. டெக் காட்டுறதுக்குள்ள இப்படி போட்டு விட்டுருங்க. சரிங்களா? இப்போ ஓகே, இது வந்து என்ன நடக்கும்னா இப்போ உங்களுக்கு அந்த வெப்சைட்ல இருக்கிற பேஜ் வந்து இந்த கோடிங்கோட லிங்க் ஆயிட்டு இப்போ அந்த கூகுள் ஃபோன் வந்து இந்த சிஎஸ்எஸ் பேஜோட லிங்க் இருக்கிறதால இப்போ நீங்க என்ன செய்யலாம், இதுக்குள்ள நீங்க அந்த ஃபார்ம் ஃபேமிலியை கொண்டு வந்து போட்டு நீங்க அதை யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி இருக்கும். இல்லைங்க ஒரு மெசேஜ்ல இருந்து நான் அதை காப்பி பண்ணி எடுக்கிறேன். ஓகே ரைட். இப்போ நான் என்ன செய்யறேன், அந்த கண்டென்ட்குள்ள இப்போ போறேன். அவர் கொண்டு வந்து அந்த ஃபோன் இருக்கு. இப்போ நான் இதை போட்டு இப்போ நான் சர்வ் பண்ணேன். எந்த அவுட்புட்ல நீங்க பாருங்க, இதை சர்வ் பண்றேன். இப்போ சர்வ் பண்ண பக்கத்துல அவுட்புட் நடக்குது பாத்தீங்கன்னா பாருங்க, அந்த கண்டென்ட் வந்து இப்போ அப்ளை பண்ணி காட்டப்படுது. இது எப்படி எனக்கு அப்ளை பண்ணி படிச்சுன்னு சொன்னா இந்த இம்போர்ட் எல்லாம் வந்து இதை நான் கமெண்ட் பண்ணி விடுறேன். பாருங்க, கமெண்ட் பண்ணி இப்போ சர்வ் பண்ணேன், அவுட்புட் காட்டாது. ஏனென்றா அந்த சிஎஸ் இந்த ஃபொண்ட் வந்து இந்த பிசில இல்ல. அந்த பிசில இல்லாத ஒரு ஃபொண்டை நீங்க நெட்ல இருந்து தான் கொண்டு வரணும். அந்த நெட்ல இருந்து கொண்டு வந்து போடுற லிங்க் தான் இந்த லிங்க். இப்போ இந்த இடத்துல நீங்க ஏன் அந்த இம்போர்ட்ங்கிறத வந்து யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா, இந்த இம்போர்ட்ங்கிறது எக்ஸ்டர்னல் ரிசோர்ஸ் கொண்டு வந்து நீங்க உங்க பேஜோட கனெக்ட் பண்ண போறீங்க. அந்த பிராக்கெட்டுக்குள்ள அந்த லிங்கை கொண்டு வந்து நீங்க என்ன செஞ்சுக்கிறீங்க, பேஸ்ட் பண்ணிக்கிறீங்க. இந்த இம்போர்ட் எல்லாம் வந்து என்ன செய்யுது, அந்த கூகுள் உங்களுக்கு தருது. சரிங்களா? அந்த கூகுள் தரத்துல நீங்க அதை அப்படியே காப்பி பண்ணி போட்டு நீங்க உங்களுக்கு தேவையான கண்டென்ட் மட்டும் நீங்க போட்டு ஓகே. சரியான ரைட். இப்போ உங்களுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுதுன்னு சொன்னா இந்த வேலை நீங்க கரெக்டா நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு சில அவுட்புட் வரும். இதான் வந்து அந்த கூகுள் ஃபோன்ட வந்து நீங்க யூஸ் பண்ணி பாக்குறது. அடுத்து இன்னொரு விஷயம், இதையும் சொல்லிட்டு அந்த கிளாஸ் முடிப்போம்.
இப்ப நீங்க பாத்தீங்கன்னா விளங்கும் அவுட்புட்ல இந்த ஃபண்ட் ஓகே எப்படி வருதுன்னு சொன்னா இந்த ஃபண்ட் சாரி கூகுள் ஃபண்ட் வந்து அப்ளை பண்ண உடனே எனக்கு அவுட்புட் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகுது. இருந்தாலும் எனக்கு பரகிராஃபுக்கு மட்டும் வரக்கூடாது. பரகிராஃபோட அந்த ஹெட்டிங்ல வந்து என்ன செய்யணும் காட்டப்படணும். கீழே நீங்க வேற என்ன டேக் யூஸ் பண்ணாலும் எல்லாத்துக்கும் இந்த ஃபண்ட் தான் நீங்க என்ன செய்யணும் காட்டணும் அப்படின்னு சொன்னா காட்டையிலும் பிரச்சனை இல்லை. நீங்க மொத்தமா எல்லாத்துக்கும் காட்டணும்னு சொன்னா அதுக்கு யூனிவர்சல் வந்து நம்ம எலிமெண்ட் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சல் எலிமெண்ட் சொன்னா அஸ்ட்ரிக் கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப அஸ்ட்ரிக்க போட்டு விட்டுட்டு கர்லி பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி க்ளோஸ் பண்ணி இப்படி காணிங்கன்னு சொன்னா நீங்க உங்களோட வெப் பேஜ்ல இருக்கிற எல்லா ஃபண்டுக்கும் என்ன செஞ்சிடும் அந்த ஃபண்ட் வந்து அப்ளை பண்ண போறேன். இப்ப நீங்க பாருங்க அந்த ஃபண்ட் எல்லாம் பாருங்க இந்த சிஎஸ்எஸ் வந்து நீங்க காட்ட போகல அந்த முதலாவது ஹெட்டிங் காட்டின அந்த ஃபண்டுக்கும் இப்ப நான் கொடுத்தது எஃபெக்ட் ஆயிருக்கு. நீங்க வேற என்ன நீங்க உங்களோட பேஜ் நீங்க கிரியேட் பண்ணாலும் சரி, நீங்க அன்னோட லிஸ்ட் கிரியேட் பண்ணாலும் சரி, இல்ல என்ன நீங்க டேபிள் கிரியேட் பண்ணாலும் சரி, எல்லாத்துக்கும் என்ன செய்யணும்னா நீங்க கிரியேட் பண்ண அந்த கண்டென்ட்க்குள்ள இந்த ஃபண்டை வந்து அப்ளை பண்ணி காட்டப்படும். இந்த இடத்துல நம்ம இதை சொல்லுவோம் வந்து யூனிவர்சல் வந்து சொல்லுவோம். யூனிவர்சல் எலிமெண்டா இருக்கும். அது குளோபல் செலக்டர்னு நம்ம சொல்லுவோம். இன்னொரு பேர் இருக்கு. இந்த செலக்டர்னு தான் இந்த இடத்துல அந்த கேர்லி பிராக்கெட்டுக்கு முன்னுக்கு வர பேரா இருக்கும். சரிங்களா? அந்த கேர்லி பிராக்கெட்டுக்கு பின்னுக்கு வரதெல்லாம் கண்டென்ட் இருக்கும். இதுக்குள்ள நிறைய ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு. நான் இப்ப இதையும் கொஞ்சம் பேசிட்டு முடிக்கிறேன். கொஞ்சம் கவனமா பாருங்க. இதை காப்பி பண்ணிட்டு வரேன். உங்களுக்கு பெருசா இருக்கும். நீங்க பாருங்க இந்த இடத்துல இருக்குதானே. இப்ப இந்த இடத்துல இதுக்குள்ள நீங்க டைப் பண்ண இதைத்தான் நம்ம சொல்லுவோம் கேட்டா செலக்டர்னு சொல்லுவோம். இது செலக்டர் ஏரியாவா இருக்கும். நீங்க இதுக்குள்ள டைப் பண்ற எல்லாமே வந்து ஐடி செலக்டர் யூஸ் பண்ணுவோம். லேட்டா படிப்போமா கிளாஸ் செலக்டர் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி டெக்ஸ்ட் செலக்டர் யூஸ் பண்ணுவோம். யூனிவர்சல் செலக்டர் இருக்கு, குளோபல் செலக்டர் இருக்கு. நிறைய மெத்தட்ல வந்து யூஸ் பண்ண இதுக்குள்ள டைப் பண்ண எல்லாமே வந்து செலக்டர்னு சொல்லுவோமா. அதே மாதிரி இந்த இடத்துல இதெல்லாம் வந்து இப்ப அது ஒரு நடுவில் ஒரு கோலன் போட்டு இருக்கு பாத்தீங்கன்னா விளங்கு. இந்த கோலன் போட்டு வர கண்டென்ட் எல்லாத்தையும் நம்ம சொல்லுவோம். இந்த கோலன் தான் ரெண்டையும் பிரிச்சு காட்டுற விஷயமா இருக்கும். இந்த கோலனுக்கு முன்னாடி வர விஷயங்கள் வந்து என்னன்னு கேட்டா ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோமா. இதுக்கு அப்புறம் நான் இந்த கீவேர்டு தான் யூஸ் பண்ணுவேன். இதுக்குள்ள இருக்கிற எல்லாத்தையும் ப்ராப்பர்ட்டிஸ் சொல்லுவோம். அதாவது மேல நீங்க எந்த செலக்டர் யூஸ் பண்ணீங்களோ அந்த செலக்டருக்கான ப்ராப்பர்ட்டிஸ் இது இருக்கும். இப்ப நான் என்ன செய்யறேன்டா பரகிராஃப் செலக்டர் இந்த இடத்துல பரகிராஃப்ங்கிற அந்த எலிமெண்ட் செலக்டர் நான் யூஸ் பண்ணிட்டேன்டா பரகிராஃபுக்கு உள்ள இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் என்னன்னு கேட்டா ஃபண்ட் ஃபேமிலி. இந்த ஃபண்ட் ஃபேமிலி தான் ஒரு பேர் என்ன ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு சொல்லுவோம். இந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு நீங்க அசைன் பண்றது நீங்க இப்ப சமனண்டு காட்டாம இப்படி சமனண்டு காட்டாம சமனுக்கு பதிலாக யூஸ் பண்றது தான் அது டபுள் டோட் போட அந்த காலன். சரிங்களா? இந்த காலனை போடுறதுக்கு பிறகு பின்னால நீங்க என்ன செய்றீங்க அதை செலக்ட் பண்ணி காட்டுறீங்களா. இப்ப காலனுக்கு பின்னால் நீங்க என்ன செய்வீங்க ஒரு கண்டென்ட் போடுவீங்க. இப்ப போடுறது இப்ப நான் அதுல என்ன செஞ்சிருந்தேன் ஃபண்ட் ஃபேமிலியை போட்டுட்டு பின்னால வந்து ஏரியல் நான் யூஸ் பண்றேன்டா. இந்த ஏரியல்ங்கிறது வந்து என்னன்னு கேட்டா வேல்யூன்னு சொல்லுவோம். நான் ப்ராப்பர்ட்டிஸ்க்கு அசைன் பண்ற ஒரு வேல்யூ. சரிங்களா? ஒரு வேல்யூவா இருக்கும். அந்த வேல்யூவை தான் நம்ம விரும்பின மாதிரி போடுவோம். இந்த காலனுக்கு முன்னாடி இருக்கிறது ப்ராப்பர்ட்டி, இந்த காலனுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு வேல்யூ. அந்த லைன் முடிஞ்சிட்டு சொன்னா அதை இண்டிகேட் பண்ணி காட்டுறதுக்கு தான் நம்ம என்ன செய்வோம்னா இந்த செமிகாலன் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இப்ப கூடுதலா அந்த கோடிங் வந்து தொடங்குறத ப்ராப்பர்ட்டிஸ் முன்னுக்கும் அந்த ப்ராப்பர்ட்டிஸ்க்கு கொடுக்குற வேல்யூ வந்து பின்னாடியும் அதை சமனுக்கு பதிலாக நம்ம யூஸ் பண்றது கோலனையும் அந்த கோடிங் லைன் முடிஞ்சு எங்கிறத காட்டுறதுக்காக வேண்டி தான் நம்ம என்ன செய்வோம் செமிகாலன் லாஸ்ட்ல இப்படி யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? இவ்வளவு தான் அந்த கண்டென்ட்ல இருக்கிறது. நம்ம அடுத்த கிளாஸ்ல திருப்பி ஒரு தடவை என்ன செய்வோம் பேசுவோம். பேசிட்டு அந்த கண்டென்ட்க்கு நான் திருப்பி வருவேன். இன்றைக்கு வந்து தேர்ஸ்டே. இனி அடுத்த கிளாஸ் வந்து நம்ம டியூஸ்டே பார்ப்போம். இருந்தாலும் சில விஷயங்களை நீங்க நெட்ல தேடி பாருங்க. நிறைய விஷயங்கள் இருக்கு. அடுத்த கிளாஸ்க்கு வர போகல இப்போ வரைக்கும் படிச்ச அவ்வளவு விஷயங்களை நீங்க ஒரு தரம் ப்ராக்டிகலா செஞ்சு பாருங்க. அப்படி உங்களுக்கு என்ன சரி பிரச்சனைன்னு சொன்னா கண்டக்ட் பண்ணுங்க. இன்ஷால்லா பேசுவோம். சரியான ரைட் ஓகே சந்திப்போம். முடிச்சுக்கொள்வோம். தேங்க்யூ. வேற எடுத்து பேசிருக்கா சார்? அந்த பிஎஸ் கோட்ல ஹொரிசாண்டலா லெந்தியா லைன் போறதே நான் கட் பண்றது அந்த சாரி அந்த விஎஸ் கோட்ல லெந்தியா இப்ப பேராகிராஃப் டைப்புக்குள்ள இருக்கிறத அப்படியே லெந்தியா என்ன ஹொரிசாண்டலா போறத அப்படியே மினிமைஸ் பண்றது எப்படி? இதுதான் ஓ ஓ உங்களோட பீஸ்ல லென்த்தா போயிட்டு இருக்கேன். ஓ ஓ அதை நீங்க கண்டென்ட்ல கொண்டு வரணும். ரைட் இது வந்து ரெப் பண்றீங்க பாருங்க. நீங்க இப்ப நீங்க ரெண்டு மெத்தட்ல செய்யலாம். இதுக்குள்ள போய் இந்த கீழே செட்டிங் இருக்கு தானே. இந்த செட்டிங்ல போயிட்டு இந்த செட்டிங்ல தேடுங்க. இந்த செட்டிங் உள்ள போனீங்கன்னு சொன்னா இதுல தேடுங்க. நீங்க டெக்ஸ்ட் ரெப்னு சொல்லிருங்க. ரெப்னு அடிச்சனே வரும். WRAP அடிச்சீங்கன்னு செஞ்சு பாருங்க. இந்த வேர்ட் ரெப்னு இருக்கு தானே அது அவங்கள ஆஃப்ல இருக்கும். அதை ஆன் பண்ணி விட்டீங்கன்னா சரி. சரி ஓகே சார். அப்படி இல்ல நீங்க மத்த மெத்தட்ல செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா இந்த மேல பாத்தீங்கன்னா வழங்கும் சரி நான் பெருசாக்குறேன். வியூ ஒன்று இருக்கும் பாருங்க. இந்த வியூ ஒன்று இருக்கும். அதுல இருந்து நீங்க ரெப் இருக்கு சிம்பிளா போயிட்டு டிக் பண்ணி விட்டேன்னு சரி. இது வரதுல இருந்தாங்க வயசுங்க. ஓகே சார். இந்த டிக் எடுத்து விட்டீங்கன்னு சொன்னா அது போயிட்டு இப்ப டிக் கொடுத்து விட்டீங்கன்னா திரும்ப வந்துடும். ஓகே ரைட் ஓகே வேற ஒண்ணுமில்ல தானே முடிச்சுக்கொள்ளாமா. தேங்க்யூ. ஓகே தேங்க்யூ. குட் நைட். பாய்.